நன்றி. இது போன சனிக்கிழமை நம்ம பார்த்த இதயம் காக்க மாரடைப்பை தடுக்கும் குணப்படுத்தும் வாழ்க்கை முறைகளை பற்றி இருதயத்துறை நிபுணர் டாக்டர் வி சொக்கலிங்கம் எழுதிய புத்தகத்தினுடைய கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கிறோம். போன வாரம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணதே 4:20 ஆயிடுச்சு. மைக் அங்கதான் இருக்கா சார்? மைக் அங்கதான் இருக்கா? இதுல இருக்கா? அதுல இருக்கா? இல்ல, அவங்க லவுடா பேசணும்னு சொல்றாங்களே. நான் இங்க ஓகே, அங்க சரி ஓகே. போன வாரம் 4:20க்கு ஆரம்பிச்சதுனால ஃபுல் புத்தகத்தையும் நம்ம படிக்க முடியல. ஸோ அதனால மீதி பாதி புத்தகத்தை இந்த வாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ஃபவுண்டர் சார் டைம் கொடுத்தார். ஸோ மீதி பாதியை இந்த வாரத்தில் பார்க்கலாம். ஸோ போன வாரம் பார்த்ததுல என்னென்னலாம் பார்த்தோன்றத ஒவ்வொரு வரியில நினைவூட்டல் ரீகலெக்ஷன் பண்ணலாம். அதுல மாரடைப்பின் விபரீத போக்கு எப்படி இந்த காலத்துல மாரடைப்பு ரொம்ப சின்ன வயசுலயே வந்துடுது, எதிர்பாராத மக்களுக்கெல்லாம் வருது, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்குலாம் வந்துடுது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம உடலுக்கு உயிர் தேவை, உயிருக்கு உடல் தேவை. ஆனா அது ரெண்டுத்தையும் தாங்கி பிடிக்கிறது நம்மளுடைய மனம்தான். அதனால்தான் மனத்தை பத்தி இந்த புத்தகத்துல பாதி எம்பசிஸ் கொடுத்திருக்கிறார், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். நம்ம நிறைய சயின்ஸ் நிறைய வளர்ந்து போச்சு, அது கூட ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்த்து நம்ம விஞ்ஞானத்துடன் மெய்ஞானத்தை கலந்து தன்னிலை அறிதல் வேண்டும். தன்னிலை அறிதல் அப்படின்னு தமிழ்ல சொன்னா நிறைய பேருக்கு மனசுல பதியாது. செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மனசுல பதியும். ஏன்னா அந்த வார்த்தை தான் நம்ம நிறைய கேட்கிறோம். ஸோ தன்னைத்தானே அறிந்துக்கிறது, நான் என்ன பண்றோம், எப்படி பிஹேவ் பண்றோம், அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய மூலாதாரம் என்ன, ஏன் நம்மளுக்கு கோபம் வருது, ஏன் நம்ம சந்தோஷமா இல்லை, நம்ம சந்தோஷமா இருக்கிறது எப்படி, மற்றவங்க எப்படி நம்மளை கஷ்டப்படுத்தாம இருக்கலாம், அவங்க பண்ற விஷயங்கள் நம்மளுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகாம இருக்கலாம், அதெல்லாம் அளந்து ஆலோசிச்சு அதுல தேர்ச்சி பெறது தான் செல்ஃப் ரியலைசேஷன் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்றார் மருத்துவர். மனசுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. நம்ம 5 சென்சஸ், உணர்வது, அந்த சுவை, அதெல்லாம் 5 சென்சஸ், 5 புலன்கள். மனசுன்றது 3 பிரிவா இருக்கு. 5 சென்சஸ் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய அறிவு, அதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய மனசு. அது எப்படி ஹார்ட்டுக்கு நேரம் சம்பந்தப்படுதுன்றத சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது தான் இந்த சென்டென்ஸ். சைக்கோனா மனதளவில், நியூரோனா நரம்புகளின் வழியாக, ஹியூமரோனா இந்த ஹார்மோன்ஸ் வழியாக, இம்யூனோனா நோய் எதிர்ப்பு சக்தி, விசரல் எஃபெக்ட்னா நம்மளுடைய உடல்ல தங்கி இருக்கிற உறுப்புகள் எப்படி பாதிக்கப்படுது, நம்மளுடைய எண்ணங்கள் நரம்புகள் வழியாக, ஹார்மோன்கள் வழியாக, நோய் எதிர்ப்பு சக்தி வழியாக நம்ம உடல் உறுப்புகளை எப்படி பாதிக்குதுன்றதை சயின்டிபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுடைய எண்ணங்கள் நேரடியா நம்மளுடைய இருதயத்தை பாதுகாப்பதற்கோ இல்லை சேதமடைவதற்கோ காரணமாக இருக்குதுன்றத இந்த சயின்டிபிக் எவிடன்ஸ். நம்ம பர்சனாலிட்டி பத்தி பார்த்தோம். நம்மளுக்கு டிசைரபிள் பர்சனாலிட்டி பி தான். அவங்க தான் எப்பவுமே அமைதியாகவும், எதுவுமே வானமே இடிந்து தலையில விழுந்தா கூட அமைதியா இருக்கிற பர்சனாலிட்டி பேர் தான் பர்சனாலிட்டி பி. மீதி எல்லாம் பதற்றத்தோட இல்லை கவலையோட எதுவுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற பர்சனாலிட்டி தான் மற்றவங்களாம். ஸோ எப்பவுமே பி பர்சனாலிட்டியே இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரைட்டு, ஃபைட்டு, ஃப்ளைட்டு, இது மனிதன் குகைக்குள்ள வாழும் போது சண்டை போடுறது, ஓடுறது, அப்புறமா இப்போ பயத்துல இருக்கிறது, இதெல்லாம் தான் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா நம்ம அந்த அளவுக்கு உடற்பயிற்சி இப்ப செய்யல. அது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நம்ம எல்லாமே சயின்ஸ் படிச்சவங்க பிட்யூட்டரி கிளாண்டு தலையில இருக்குது, தைராய்டு கிளாண்டு, அடினல் கிளாண்டு, பேங்க்ரியாஸ், கார்டிசால், இது எல்லாமே அதிகமா வேலை செஞ்சு அதுதான் நம்மளுடைய நோய்க்கு காரணமாகுது. பேசுற வால்யூம் போதுமானதா இருக்கா? கடைசியில இருக்கவங்களுக்கு தெரியுதா? கேக்குதா? ஓகே சார். இப்போ டாக்டர் சொக்கலிங்கம் சார் எப்பவுமே எமோஷன், ஈட்டிங், எக்ஸசைஸ், இது 3 தான் சொல்றாரு. 3 ஈய நீங்க பாதுகாக்கணும். நம்மளுடைய உணர்ச்சிகளை, நம்ம என்ன சாப்பிடுறோன்றத, நம்ம உடற்பயிற்சியை நிச்சயமா பண்ணணும். 80 வயசுல இப்பவுமே ஒரு நாள் விடாம அவர் 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றேன்னு சொல்றாரு. நம்மளுக்கு அவ்வளவு நேரம் கிடைக்கலன்னா கூட அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். இதுல அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரியான மாறுதல் இந்த விஷயங்களை கேட்டுட்டு மாற்ற போறோம்ன்றதுதான் இந்த புக் ரிவ்யூனுடைய குறிக்கோள்.
அவர் நல்லா எக்ஸசைஸ் பண்றாரு, ஓகே சந்தோஷம். ஆனா அது நம்மளுக்கு அப்ளிகபிளா, நம்ம எப்படி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்துங்க. நீங்க எப்படி கடைக்கு நடந்து போறீங்களா, ஸ்கூலுக்கு நடந்து வர போறீங்களா, இல்ல எப்போ நடக்க போறதுக்கு உங்களுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. நிச்சயமா நடக்கணும். அப்பதான் இந்த 1 மணி நேரம் உட்கார்ந்ததுல அர்த்தம் இருக்குது. அந்த 1 மணி நேரம் கூட அடுத்த 4 நாள்ல நீங்க நடக்கலன்னா வேஸ்ட், நம்ம டைம் தான் வேஸ்ட் பண்றோம். அப்புறமா வந்து ஹார்ட்னுடைய பகுதிகளை பத்தி பார்த்தோம். மேல 2 அறை, கீழே 2 அறை, எப்படி ரத்தம் உள்ள வருது, ரத்தம் எப்படி வந்து பிராணவாயு எடுக்குது, அதுக்கப்புறமா உடலுக்கு எப்படி சப்ளை பண்றது நம்ம ஸ்கூல்லயும் படிச்சிருக்கோம், போன வாட்டியும் நம்ம பார்த்தோம். கரோனரி ஆர்த்ரோஸ்க்ளரோசிஸ்னா அந்த ரத்த நாளங்களில அந்த கொழுப்பு அடைச்சி அந்த எப்படி நம்ம தண்ணி வர பைப்ல துரும்பு பிடிச்சி அடைச்சிக்குதோ, இல்ல வந்து இந்த கால்சியம் இருக்கிற அந்த குழாய்கள்லாம் வந்து கால்சியம் போய் அடைச்சிக்குதோ, அந்த மாதிரி கொழுப்பு சத்து போய் அடைச்சிக்கிறது பேர் தான் கரோனரி ஆர்த்ரோஸ்க்ளரோசிஸ். அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா அடைச்சிச்சுன்னா அதுதான் வந்து ரத்த ஓட்டம் இல்லாம அந்தந்த உறுப்புகள் பாதிக்கப்படுது. தலை மூளைக்கு போற ரத்தம் போயிடுச்சுன்னா, அடைப்பட்டுச்சுன்னா அது பேர் ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம். ஹார்ட்டுக்கு போற ரத்த ஓட்டம் நின்று போச்சுன்னா அது பேர் ஹார்ட் அட்டாக்கு. கண்ணுக்கு போற ரத்த ஓட்டம் நின்று போச்சுன்னா அது வந்து ரெட்டினோபதி, அது பிளைண்ட்னஸா வரும். அதே போல கிட்னி ப்ராப்ளமும் இதனால தான் வரும். ஆனால் நிறைய எக்ஸசைஸ் பண்றவங்க, சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கே வந்து ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி அடைப்பு ஏற்பட்டுச்சா அப்படின்னா, அது அடைப்பு ஏற்பட்டதுனால இல்ல. அந்த குழா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற குழா சுருங்கிடுச்சு, அமுங்கி போச்சு. இப்ப காத்து போன பலூன் மாதிரி அடியும் போச்சு, அது விரியவே இல்லை. ஸோ அதனால வந்து விரியாததுனால ரத்த ஓட்டம் தடைப்பட்டு போச்சு. அதனால சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு இந்த மாதிரி இறப்பு ஏற்படுது. நிறைய பேர் மனசுல வச்சுட்டு இருக்கலாம், ஏன் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்றவங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க எல்லாம் திடீர்னு கிரவுண்ட்லயே செத்து போறாங்க. அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு இருக்கிற காரணமா இருக்கலாம். அந்த ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணணுன்ற காரணமா இருக்கலாம். இல்ல வந்து மத்தபடி மன அமைதி இல்லாம இருந்திருக்கலாம். அது இல்லாம அவங்க உடல் ஒருத்தருடைய உடல் ஒவ்வொரு மாதிரி. அதையும் தாண்டி எக்ஸசிவா ஸ்ட்ரெயின் பண்ணா அதுல வந்து அவங்களுடைய அந்த கரோனரி ஆர்டரி, அந்த ரத்தத்துக்கு இருதயத்துக்கு சப்ளை பண்ற குழாய் அடைபட்டு அது ஸ்பாசம் ஆகி சுருங்கி போய் விரியாம இருக்குது. அதனால ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. அவ்வளவுதானே சார்? அடுத்தது வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ன்றது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாகவும் இருக்கணும், நெகட்டிவாகவும் இருக்கணும். ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நம்ம வந்து முன்னேற முடியும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு உட்காந்து நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக எக்ஸாம்னா நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. அதுதான் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கணும்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஹரி பதன்னு இருக்கக்கூடாது. ஒரி எப்போ பாரு மனக்கவலையில் இருக்கக்கூடாது. இப்போ கறின்றது வந்து சாப்பிட்ற உணவுப் பொருள், நிறைய ஸ்பைஸ் இருக்கிற, நிறைய ருசிக்காக நிறைய சாப்பிட்ற பொருள். ஸோ இதை வந்து நிறைய மீட்டிங்ல டாக்டர் சொக்கலிங்கம் சொல்லுவார், ஹரி ஒரி கறி, ஹரி ஒரி கறி அப்படின்னு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஹரி ஒரி கறி இல்லாம இருக்கணும், இருதயத்தை பாதுகாத்துக்கணும். நினைவூட்டல் 2 தான் நினைக்கிறேன். இது வந்து நீங்க எந்த விஷயமே வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் கூட பரவாயில்ல, இந்த விஷயம் மட்டும் எடுத்துட்டு போனா போதும். வெற்றி அடைவதுதான் மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி. இதை மனசுக்குள்ள நல்லா வாங்கிக்கோங்க. நம்ம ஒரு கோல்னு ஒன்று நிர்ணயிச்சுட்டு அந்த கோல் எக்ஸாம்ன்ட்டு வச்சுட்டு நம்ம 12th பாஸ் ஆகணும், டிகிரி பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கணும் அப்படின்னு ஒரு கோலை வச்சுட்டு அதுக்கு பின்னாடியே ஓடிட்டே இருக்கத்தான் நம்ம முதல்ல 199 பேர் பண்றது. அந்த கோல் முடிச்சுனப்பா, அந்த கோலை முடிச்சுனப்பான்னு அப்படிதான் ஓடுறோம். ஆனா அந்த ஓட்டம் நம்மளுக்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு மகிழ்ச்சியான ஓட்டமா நம்ம அமைச்சு கொடுறது இல்லை. அதை முடிச்சுட்டா போதும், அதுக்கப்புறமா மகிழ்ச்சியை பார்த்துக்கலாம். அதை முடிச்சுட்டா போதும், அதுக்கப்புறமா மகிழ்ச்சியை பார்த்துக்கலாம். உடலை வருத்தி, மனசை வருத்தி, கூட இருக்கிறவங்களை எல்லாத்தையும் வருத்தி தான் பண்றோம். ஆனா டாக்டர் என்ன சொல்றாரு, அப்படி இருக்கக்கூடாது. அந்த கோல் அடைஞ்ச பிறகுதான் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது. அந்த கோலுக்கு நீங்க செலக்ட் பண்ற பாதையே மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். அதுதான் எப்படி வெற்றி அடைவதுதான் மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி அப்படின்னு சொல்றாரு. மாரடைப்பின் விபரீத போக்கு இதெல்லாம் போன வாட்டி பார்த்துட்டோம். உயிர், உடல், மனம், இது எல்லாத்தையும் நம்ம ஆறறிவு படித்த மனிதன். இது எல்லாத்தையுமே தான் நான் வந்து சுருக்கி அந்த 3 ஸ்லைட்ல போட்டிருந்தேன். இப்ப நம்ம 18வதுக்கு போயிடலாம். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன? இருதயத்துக்கு ஓடுற ரத்த நாளங்கள் சுருங்கியோ அடைபட்டோ அதுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் போனால் அங்க இருக்கிற அந்த தசையினால் உருவாக்கப்பட்ட இருதயம் செயலிழக்கிறது. அதுக்கு பேர்னா செத்து போகுது, அதனால பம்ப் பண்ண முடியல. அதுதான் வந்து இப்போ மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. காமன் டேர்ம்ல அது ஹார்ட் அட்டாக் அதுக்கு பேர். அபாய காரணங்கள், அதிலிருந்து விடுபடும் முறைகள் அதையும் பார்த்துட்டோம். சிகரெட் சாப்பிட்றது, ஆல்கஹால் சாப்பிட்றது, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது. திருப்பி 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 இதே தான் சொல்றாரு. எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல ஆகாரம் சாப்பிடணும், உடற்பயிற்சி பண்ணணும், மனசை அமைதியாக வச்சுக்கணும். அதை எப்படி வச்சுக்கிறதுனா யோகா பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். எந்த விதமான டிசப்பாயின்மெண்ட்ஸ், நம்ம நினைச்சது நடக்கலைன்னா நடந்ததை ஏத்துக்கணும். சொல்றது ஈஸி, அதுதான் வந்து மந்திரமே.
நினைச்சது நடக்கலன்னா நடந்தது ஏத்துக்கிற மனப்பக்குவம், அந்த ரியாலிட்டியை உணர்ந்து வாழ்வர்களுக்கு சந்தோஷம் வரும். அதான் சொல்றாரு மெயினா. நீங்க வந்து உங்களுடைய கற்பனையிலையும் இல்யூஷன்லையும் நடந்தது வேற, ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு நடக்கலன்றதுனால அதையே நினைச்சு மன வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. நடந்ததை ஏற்றுங்க, ஏத்துக்கிட்டு எப்படி மாத்திக்கணும்ன்றத உள்ள ஆழ சொல்றார் புக்ல. மனதின் வழி பத்தி பார்த்துட்டோம். மன போராட்டங்களை கையாளும் வழிகள், அதுதான் யோகா பிராணாயாமம் எல்லாம் சொல்றாரு. இது கொஞ்சம் சயின்டிபிக்கா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், இதில் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு காமன் மேன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இது எழுதப்படவில்லை. தவறான முறைகள், தவறான உணவு முறைகள், கண்டபடி நேரத்துக்கு சாப்பிடுறது, பசி எடுக்காம சாப்பிடுறது, அதிகமா சாப்பிடுறது, நிறைய வந்து இப்போ ரெடிமேட் ஃபுட்டு சாப்பிடுறது, டேக் அவே ஃபுட்டு சாப்பிடுறது, கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறது சாப்பிடுறது, இதெல்லாம் தான் வந்து ப்ரிசர்வேட்டிவ் வச்சு இப்போ சாப்பிடுறது, இதெல்லாம் தான் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்றார். உடல் பருமன், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நார்மலா எடை பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. ஐடியும் வெயிட்டையும் கணக்கு பண்ணி அந்த ஃபார்முலால 25 கீழே இருக்கணும். 25 கீழே நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு? கையை தூக்குங்க பார்க்கலாம். இல்லை. சில பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே இல்ல. இது இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது இயற்கை. நம்மளே எல்லாருமே வந்து கொஞ்சம் குண்டா இருந்தா அவங்களதான் தப்புன்னு கிடையவே கிடையாது. ஒருத்தர் குண்டா இருக்கிறாங்க, எல்லா விஷயமும் பண்றாங்க, இருந்தாலுமே அந்த உடல் பருமனை குறைக்க முடியலன்னா இதுல ஜீன்ஸும் இருக்குது, நம்ம பாரம்பரியம் இருக்கு. நம்ம ஆயா, பாட்டி, பெரியம்மா எல்லாம் குண்டு குண்டா இருந்தாங்கன்னா நம்மளும் குண்டு குண்டா தான் இருப்போம். ஸோ அதனால வந்து இப்ப நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குண்டா இருந்தாலும் ஆரோக்கியமா ஒரு 1/2 மணி நேரம் நடக்க முடியுது, மூச்சு வாங்காம நடக்க முடியுதுன்னா ஓகே. குண்டா இருந்தா மட்டும் வந்து தப்பு கிடையாது. அவங்களால ஆரோக்கியமாவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தா போதும். ஒல்லியா இருந்து வேலையே செய்யாம இருக்கிறவங்களும் குண்டா இருந்து சுறுசுறுப்பா இருக்கிறவங்களும் ஈக்குவல் தான். ஓவர் வெயிட்ன்றது 25ல இருந்து 30க்குள்ள இருந்துச்சுன்னா, ஒபிஸ்ன்றது 30க்குள்ள இருந்து 40க்குள்ள இருந்துச்சுன்னா, மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அது 40க்கு மேல இருந்துச்சுன்னா. ஸோ உடல் பருமன் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் எல்லாம் வரும்? டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அந்த சர்க்கரை நோய் வரும், பிளட் பிரஷர் வரும், எம்ஐனா ஹார்ட் அட்டாக் வரும், அல்சர் வரும். உடல் பருமன் கூடிச்சுன்னா வந்து முட்டிலாம் தேஞ்சு போகும் சீக்கிரமா, அந்த வெயிட் தாங்க முடியாது, ஜாயிண்ட் பெயின் வரும், முட்டி வலி வரும், அதனால பக்கவாதம், ஸ்ட்ரோக் வரும், கேன்சர் வரும். இது எல்லாமே 5 மடங்கு சாதாரணமா இருக்கிற மக்களை விட உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த வியாதியெல்லாம் 5 மடங்கு அதிகமான வாய்ப்புகள்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. லெஸ் எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தா போடுறதுனால கொஞ்ச தூரம் நடந்தாவே மூச்சு வாங்குது. ஸோ அதனால நம்ம எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கோம். இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒரு சுழற்சி. வெயிட் அதிகம் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ண முடியல, எக்ஸசைஸ் பண்ணாதனால வெயிட் கம்மி பண்ண முடியல. அப்படியே மாறி 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 சுத்தி ரெண்டுமே ஃபீட் பண்ணி அதிகமாகிடுது. ஸோ அதனால உடற்பயிற்சி இல்லாம சோம்பிய வாழ்வு கூடாது என்றார். ரத்தத்துல கொழுப்பை பத்தி சொல்றார். நம்ம சாப்பிடுற உணவுல 4ல் 1 மடங்கு தான் கொழுப்பு சத்து இருக்கணும். மீதி 60% மாவு சத்து இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், 15% புரத சத்து இருக்கணும். கொலஸ்ட்ரால்னு எடுத்து பார்க்கும்போது டோட்டல் கொலஸ்ட்ரால் 200 கீழே இருக்கணும். லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அதுனா பேட் கொலஸ்ட்ரால். ஆனா கொழுப்பு வந்து டென்சிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். வெறும் கொழுப்பாவே இருந்துச்சுன்னா அது பேட் கொலஸ்ட்ரால். அது கூட புரோட்டீன் வந்து வேட கொஞ்சம் ஜாஸ்தி, புரோட்டீனோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அது நல்ல கொலஸ்ட்ரால். அதுதான் வந்து HDL, இது எஸ்ன்னு போட்டாச்சு தப்பு. HDLனா ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் 50க்கு மேல இருக்கணும். ட்ரைகிளிசரைடுன்றது நம்ம சாப்பிட்ட உடனே உடம்புல வர கொழுப்பு சத்து, அது 130 கீழே இருக்கணும். வெரி லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால், அதுவும் பேட் கொலஸ்ட்ரால்னா அதுக்கு 30 கீழே இருக்கணும். LDL 100 கீழே இருக்கணும். நம்ம நிறைய பேருக்கு வந்து LDL அதிகமா இருக்கும், VLDL அதிகமா இருக்கும், HDL கடைசியில இருக்கு, HDL வந்து கம்மியா இருக்கும். இத மாத்துறதுக்கு ஒரே வழி எக்ஸசைஸ் தான். ஏன்னா வந்து குட் கொலஸ்ட்ரால், HDL கொலஸ்ட்ராலை உருவாக்குறது எக்ஸசைஸ் மூலமா மட்டும்தான். ஆனா இந்த பேட் கொலஸ்ட்ரால்லாம் இருக்குதுல்ல, அது நம்ம லிவரே உண்டாகும். பேட் கொலஸ்ட்ரால லிவரே உண்டாகும். ஸோ அதை நம்ம நிறைய சுகர் சாப்பிடாம இருந்துச்சுன்னா லிவர் வந்து அதிகமான சுகர், இப்போ தேவைக்கு அதிகமாக சுகர் சேர்த்தா லிவர் என்ன நினைச்சுக்கிது, அதிகமாக இருக்கு, நம்ம அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு அந்த சுகரை கொலஸ்ட்ராலா மாற்றி அதை சேர்த்து வச்சுக்கணும். அதுதான் வந்து பேட் கொலஸ்ட்ராலா மாறுது. ஆனா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது உருவாகிறது தான் வந்து ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால். ஸோ அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணணும். புரியுற மாதிரி சொல்றேன்னா குழப்பறான்னு தெரியல. புரியுதா?
சர்க்கரைவாதியும் மாரடைப்புக்கு முக்கிய காரணம். சர்க்கரைவாதியில 2 வகை இருக்கு. டைப் 1, டைப் 2. டைப் 1ன்றது பிறக்கும் போதே நம்ம வந்து நம்மளுடைய கணையத்துல தான் வந்து மண்ணீரல்ல தான் வந்து இன்சுலின் சுரக்குது. அந்த பீட்டா செல்ஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மொத்தமே 100 பேர்ல 5% தான். மெயினா வந்து டைப் 2. டைப் 2னா அந்த இன்சுலின் சுரக்கும். ஆனா அந்த இன்சுலின் செல்லுக்குள்ள போறதுக்கான அந்த சென்சிட்டிவிட்டி இருக்காது. ஏன் இருக்காதுன்னா வந்து இப்ப எக்ஸர்சைஸ் பண்ணாததுனால அந்த இன்சுலின் ஒரு செல்லுக்குள்ள போயிட்டு அதுக்கு தேவையான சுகரை கொடுக்க முடியாது. அதனால ரத்தத்திலேயே அந்த சுகர் தங்கி போயிடுது. அதனால ரத்தத்துல சுகர் அதிகமாகுது. சரி, எக்ஸர்சைஸ் பண்ண அந்த இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். அந்த செல்லுக்குள்ள சுகர் போயிடும். அப்ப நம்மளுக்கு எனர்ஜி வரும். எனர்ஜி செல்லுக்குள்ள போனாதான் வரும். நம்ம ஃபுல் சுகரும் ரத்தத்திலேயே சுத்தி நின்னா அதுல இருந்து எனர்ஜி வராது. ஸோ அதனால தான் சுகர் அதிகமாகுது. இது வந்து நம்ம 6 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம இருந்து 6 மணிலேருந்து 8 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம இருந்து நம்ம சுகர் எடுத்து பார்த்தா ஃபாஸ்டிங் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 110க்கு கீழே இருக்கணும். போஸ்ட் பிராண்டியல்னா சாப்பிட்டு 120 நிமிஷம் 2 மணி நேரம் கழிச்சு எடுத்தா அது 140 கீழே இருக்கணும். இதுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சமா அதிகமாயிருச்சுன்னா அது ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் வரதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து டயபெட்டிஸ் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. HbA1cன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது 3 மாசம் சராசரியா இருக்கிற ஹீமோகுளோபின்ல நம்ம சுகர் எந்த அளவுக்கு சேர்ந்து இருக்குது, 90 நாளைக்கு சுகர் எவ்வளவு சேர்ந்து இருக்குதுன்ற கண்டுபிடிக்கிற விஷயம். இது ரொம்ப நல்ல விஷயம். சில வருஷங்களா இது இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் நம்ம இப்போ நிறைய பேர் அதை தப்பா தான் பண்றாங்க. சாப்பிடாம இருந்துட்டு ஒரு நாள் போயிட்டு சுகர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு வாட்டி சுகர் எடுக்கிறாங்க. நீங்களே எடுத்ததா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அதுக்கு முன்னாலோ இல்ல 2 நாளைக்கு முன்னாடியோ இல்ல அன்னைக்கோ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, உங்களுடைய ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது, அதெல்லாம் வச்சு நிறைய மாறுபடும். ஸோ அதனால அந்த ஒரு நாளைக்கு எடுக்கிற ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் உங்களுடைய நீண்ட காலத்துக்கான ஆவரேஜா சொல்லாது. HbA1c தான். இப்போ கூட கிளினிக் நிறைய பேர் வருவாங்க. அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துருவாமான்னு HbA1c எழுதி கொடுத்தா கூட அவங்க தெரிஞ்ச லேப்ல போயிட்டு ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல், ஏன்னா விலையும் கம்மி, அதனால ₹20 ₹20 ₹40 இல்லாட்டி ₹50 கொடுத்து எடுத்து வந்துடுறாங்க. அது வந்து உங்களுடைய சராசரி 3 மாசத்தினுடைய இது காமிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறீங்க, பெட்ரோல் பங்க்ல ஒரே ஒரு லிட்டர் போட்டு அது எவ்வளவு மைலேஜ் தருதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. 3 மாசத்துக்கு தொடர்ந்து எல்லாமே போட்டுட்டு எல்லா லிட்டரையும் எவ்வளவு கிலோமீட்டரையும் வகுத்து பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டா தெரியும் ஆவரேஜா 3 மாசத்துக்கு எவ்வளவு தருதுன்னு. ஸோ அதனால வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இந்த 3 மாச சராசரி HbA1c உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இருந்தா அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. HbA1c தான் கரெக்டான மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுங்க. எனி டைம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போனா போய் பண்ணிக்கலாம். அந்த லேப்ல இருந்து பிளட் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி போயிடணும். நான் யூஸ்வலா வந்து சொல்றது வந்து நம்ம கன்செஷன் வாங்கி வச்சிருக்கோம். லட்சுமி தியேட்டர் பக்கத்துல இருக்கிற முத்து மெடிக்கல்ல யூஸ்வலா ₹350 ₹400 ஆகும் அந்த HbA1c பண்றது. ஆனா சேவாலையில இருந்து வரேன்னு சொன்னா அவங்க ₹200 பண்ணி கொடுப்பாங்க. நம்ம யூஸ்வலா ஒரு ஸ்லிப் கொடுப்போம். அந்த ஸ்லிப் வாங்க முடியலன்னா கூட போய் சொல்லுங்க. அங்க சுரேஷ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவங்க ₹200 பண்ணி கொடுப்பாங்க. எங்கேயுமே ₹200 பண்ண மாட்டாங்க. அது வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணா போதும். அங்கிருந்து பிளட் டெஸ்ட் வந்து சென்னைக்கு போகும். அது அவங்க 1 மணிக்கு அனுப்புவாங்க பொழுது. அப்படி பண்றது ஒரு மணிக்கு முன்னாடி போய் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரும். சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னா நம்ம இப்போ இனிமேலும் பார்ப்போம். ஏற்கனவே தெரியும். ஹார்ட் அட்டாக்னா மார்ல வலி வரும், வேர்வை கொட்டும், மூச்சு வாங்கும், அப்போ முதுகு பின்னாடி வலிக்கும் எல்லாம். இந்த சிம்டம் எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுகர் அதிகமாகி அந்த ரத்த நாளங்கள் இருக்கிற சின்ன சின்ன நரம்புகள் செத்து போயிட்டு இருக்கும். நரம்புகள் உயிரோட இருந்தா தானே அது வந்து வலியை வந்து நம்ம மூளைக்கு எடுத்து போய் சொல்லும். அதனால வந்து சைலண்ட் ஹார்ட் அட்டாக். நிறைய சுகர் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனே கூட தெரியாது. கொஞ்ச நாள் வந்து மார்வலிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா மூச்சு வாங்குது. எதுக்கு மூச்சு வாங்குதுன்னா ரத்தத்தை போதுமான அளவுக்கு ஹார்ட் பம்ப் பண்ணல. ரத்தம் அப்படியே நுரையீரல்ல நின்று போகுது, இல்லாட்டி வந்து இப்ப லிவர்ல நின்று போகுதுன்னா நடக்கும்போது மூச்சு அதிகமாகும். ஸோ அதுக்கு பேர் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். சுகர் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ரத்த நாளங்கள்ல ரத்த கட்டி ஏற்பட்டுரும். அந்த ரத்த கட்டி இப்ப மூளைக்கு போற ரத்த நாளங்கள் ஏற்பட்டா அதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம், ஹார்ட்ல வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம், கிட்னி டேமேஜ். இதெல்லாம் எப்படி சக்கரை வியாதி வராம எப்படி தடுக்குதுன்னா எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், சரிவிகித உணவு சாப்பிடணும். சொன்ன மாதிரி வந்து மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து எந்தெந்த சதவீதங்களை சொல்லி இருக்கணுமோ அந்த மாதிரி 60% மாவு சத்து, 15% புரத சத்து, 25% கொழுப்பு சத்து வச்சு சாப்பிடணும். இது வந்து இன்னும் என்னென்னலாம் சைடு எஃபெக்ட் வரும் இதனால? பிளட் பிரஷர் அதிகமாகும். ஏன்னா அந்த ரத்த நாளங்கள்லாம் சுரிக்கிறதுனால பிரஷர் அதிகமாயிடும். அதே தண்ணி சின்ன குழாயில ஓடனா பிரஷர் அதிகமாயிடும்ல, அதுதான். அதனால்தான் இன்னும் என்னெல்லாம் வந்து தடுக்கணும்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதெல்லாம் தடுக்கணும். அடுத்தது பிளட் பிரஷரை பத்தி சொல்றார். நார்மல் பிளட் பிரஷர் வந்து 120/80. 120ன்றது ஹார்ட் சுருங்கும் போது
நம்ம ரத்த நாளங்கள்ல இருக்கிற ப்ரெஷர், அது சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ரிலாக்ஸ் ஆயின பிறகு அது இப்போ இருக்கிற பிளட் ப்ரெஷர் பேரு 80. அப்நார்மல் பிளட் ப்ரெஷர் எவ்வளோன்னா 140 ஓவர் 90 அது இருந்துச்சுன்னா அப்நார்மல் பிளட் ப்ரெஷர். இதுக்கு நடுவில் சில சமயம் நம்ம வந்து 120லேருந்து 140 வரைக்கும் என்ன பண்றது? அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய சமயத்துல வந்து வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாவே அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஆனா 140க்கு 140க்கு மேல இருந்துச்சுன்னா நிச்சயமா மருந்து பயன்படுத்தி தான் நம்ம வந்து அந்த பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ண முடியும். இந்த சைலண்ட் கில்லர்னு போட்டிருக்கேன். ஏன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே சிம்டம் இருக்காது. நிறைய பேர் தவறான புரிதல் இருக்கிறாங்க. எனக்கு அப்படியே தலை சுத்துச்சு, அதான் பிளட் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சுன்னு நான் போய் செக் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாலே நிறைய காரிலேஷன் இல்லை, அதுக்கு ரொம்ப சம்பந்தமே இல்லை. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம், வேலை காரணங்களாக தலை சுத்தி இருக்கலாம். ஆனா பிளட் ப்ரெஷர் அதிகமான தலை சுத்தல் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதான் சொல்ல வரேன். பிளட் ப்ரெஷர் எக்கச்சக்கமா இருக்கலாம், சிம்டமே இல்லாம இருக்கலாம் கடைசி வரைக்கும். கடைசியில் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகுதான் போய் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கு ரொம்ப நாளா பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால 40 வயசுக்கு மேலே அடிக்கடி மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லை, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 120க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு இப்போ எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா டாக்டர் சொன்னாரோ அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம வந்து எவ்வளவோ காசு செலவு பண்றோம். ஒரு வீட்டுல வந்து நம்மளே செக் பண்ணிக்கலாம். 2000 ரூபாய் தான் ஆகுது. ஆம்ரான் என்ற கம்பெனி நிறைய செலவாகுது. அமேசான்ல நீங்க வாங்கலாம். அதை வீட்லயே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம டைம் கிடைச்சி டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி அதெல்லாம் நிறைய இடத்துல நடக்கிறதே கிடையாது. எவ்வளவோ செலவு பண்றோம். அதனால இந்த 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுல வீட்டுல இருக்கிறவங்க தாத்தா, பாட்டி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாருக்குமே செக் பண்ணிக்கலாம். அவ்வளவு பேருக்கு. ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன், நம்ம பிளட் ப்ரெஷர் நீங்க கிளினிக்ல வந்து செக் பண்ணிக்கங்க, நோ ப்ராப்ளம். ஆனா வீட்டுல வச்சு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ரிலாக்ஸ் ஆன டைம்ல தான் பண்ணணும். பதன்னு ஓடி வந்து பண்ணா அது தப்பா தான் காமிக்கும், அதிகமா தான் காமிக்கும். அது அதிகமா காமிச்சுன்னா பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு நம்ம உங்களை லேபிள் பண்ணிடுவோம். நம்ம கிளினிக்ல அது பண்ண மாட்டோம். ஒரு முறை பார்த்துட்டு லேபிள் பண்ண மாட்டோம். 3 வாட்டி 4 வாட்டி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா வீட்டுல ஒரு சீட்டு குத்து அனுப்போம். இதை வந்து ஹோம் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிட்டு வாங்கம்மா, 9 வாட்டி 10 வாட்டி பாருங்க. ஒரு நாளைக்கு காலைல பாருங்க, மறுநாள் பாருங்க, மறுநாள் மத்தியானம் பாருங்க, இன்னொரு நாள் சாயந்தரம் பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே அதிகமா இருந்தா தான் பிளட் ப்ரெஷர் நம்ம லேபிளே கொடுப்போம். சில நிறைய இடத்துல போயிட்டு ஒரு வாட்டி பிளட் ப்ரெஷர் பார்த்தா பிளட் ப்ரெஷர் டேப்லெட் இதே தொடர்ந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்ற மருத்துவ வசதிகளும் உண்டு. அப்படி பண்ணக்கூடாது. இதுலயுமே ஸ்டேஜ் பாக்குறாங்க. 160 வரைக்கும் இருந்தா ஸ்டேஜ் 1, 180 வரைக்கும் இருந்தா ஸ்டேஜ் 2, 180க்கு மேல போயிடுச்சுன்னா வந்து அது எமர்ஜென்சி. அதனால எப்போ வேணா ஹார்ட் அட்டாக் வரலாம், எப்போ வேணா ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ அதனால 180க்கு மேலலாம் இருக்கிற மாதிரி நம்ம எப்பவுமே விடக்கூடாது. அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, நம்ம பர்சனாலிட்டி பியா இருக்கணும். ஏசிடி அந்த பர்சனாலிட்டியா இருக்கக்கூடாது. இதுவுமே வந்து இந்த பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மாரடைப்பு வருவதற்கு 5 முறை அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதிகமா இருந்துச்சுன்னா வந்து இந்த அதே போல கண்ணையும், நம்ம கிட்னியையும், மூளையையும், இருதயத்தையுமே பாதிக்கும். அழுத்த நோய். இதை எப்படி தடுக்கிறது? அதே திருப்பி 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 அதே தான் சொல்றாரு. எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், நல்லா தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும், சந்தோஷமா இருக்கணும், சிகரெட் பிடிக்கக்கூடாது, ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது. ஏன் இந்த பக்கம் ஃபுல்லா காலியா இருக்குது? யாராவது வரப்போறாங்களா? கேமரா காலியா? சரி. ரத்த அழுத்த நோயில என்ன பெரிய ப்ராப்ளம் இப்போதைக்கு டாக்டருங்க பாக்குற என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நோயாளிங்கள்கிட்ட இருந்து ஒத்துழைப்பு இல்லை. அதுக்குதான் நான் கம்ப்ளைண்ட்ஸ். ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா என்ன? மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட மாட்டாங்க. முதல்ல வந்து அந்த பயம் வந்துச்சு, ஐயோ நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற அந்த பயத்துல 1 வாரம் சாப்பிடுவாங்க, 2 வாரம் சாப்பிடுவாங்க, 1 மாசம் சாப்பிடுவாங்க. அது கண்ட்ரோல்ல வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரோல்ல வந்துச்சுன்னு நிறைய பேர் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணிடுவாங்க, வேற குடும்ப சூழ்நிலை மாறும், இடம் வருவாங்க அப்படின்னு 6 மாசம் விட்டுருவாங்க. ஸோ அதனால நான் கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ந்து எழுதி கொடுக்குற மாத்திரைகளை சாப்பிடாம இருக்கிறது ஒண்ணு. இல்லாகாட்டி மிக முத்திய நிலை 160, 170 பல மாதங்களா பல வருஷங்களா போன பிறகு வருது. அப்போ நம்ம குறைக்கும் போது அது ஆல்ரெடி வந்து அது உள்ள குழாய் உள்ள நிறைய அடைப்புகள்லாம் ஏற்பட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கரைக்க முடியாது மாத்திரைகளை. மாத்திரை பிளட் ப்ரெஷர் தான் கம்மி பண்ணும். இனிமேல் ஏற்படுற பாதிப்பு தான் தடுக்குமே தவிர ஏற்கனவே பாதிச்ச இடத்த அது போய் கியூர் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி மெச்சூர் ஸ்டேஜில் வர்றது, மாத்திரைகளை நடுநடுவில் நிறுத்திடுறது. சில சமயத்துல வந்து மெச்சூர் ஸ்டேஜ்ல வந்து ஒரே மாத்திரைனால குணப்படுத்த முடியாது. அதுக்கு 2, 3 வகையில வேற வேற வகையில வந்து அது பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ற மாதிரியான அந்த மெக்கானிசம் இருக்கு. அது எல்லாத்தையும் எழுதி கொடுத்து அவர் 2 மாத்திரை போடுறது, 3 மாத்திரை போடுறது, தப்பா போடுறது, காலில் போடுறத வந்து மத்தியானம் போடுறது, சிலது பிடிக்கலன்னு விட்டுறது. இது அது இன்னொரு தவறான புரிதல் இருக்கும். அவங்களே வந்து இது வந்து ரொம்ப டோசேஜ் அதிகமா, பவர் ஜாஸ்தியாகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுல 5, 10, 100 அப்படின்னு ஏறிச்சுன்னா அது வந்து அதுக்கும் அந்த நம்பருக்கும் அந்த மாத்திரையுடைய டோசேஜுக்குமே அதனுடைய பவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நம்மள வந்து இப்ப படிச்சவங்களா நினைச்சு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க 5 mg மாத்திரை தான் சாப்பிடுறாங்க, ஆனா 100 mg மாத்திரை நீங்க தரீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வேற கெமிக்கல், இது வேற கெமிக்கல். இந்த கெமிக்கலும் அந்த கெமிக்கலும் இதுக்கு 5 அதுக்கு 100 ஈக்குவல். ஸோ அந்த நம்பரை மட்டும் வச்சு இன்னுமே அந்த பழக்கம் இருக்கு மக்களுக்கு. ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரை தந்துட்டார் அந்த டாக்டர், நான் அதனால அங்க போல, இங்க வந்து மைல்டா தரீங்க அதனால இங்க தான். அந்த நம்பர் நிர்ணயிக்குது இல்ல, அதுல கெமிக்கல் அதோடைய பவர் வேற. அது 100 mg கொட்டாதான் இந்த 5 mgக்கு இந்த கெமிக்கல் அது ஈக்குவலா வேலை செய்யும். நான் புரியுற மாதிரி சொல்றேன்னா? ஸோ அதனால நம்பரை வச்சு நீங்க வந்து எது பவர்ஃபுல் என்று நிர்ணயிக்கிறது நம்ம கூடாது. நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நம்பர் இஸ் நாட் கோயிங் டு டிட்டர்மைன் ஹவு பவர்ஃபுல் த டேப்லெட் இஸ். சில சமயத்துல அந்த வயிற்று புண்ணை ஏற்படுத்தலாம், முக்கால்வாசி ஆன்டிபயோட்டிக் அதெல்லாம் ஏற்படுத்தாது, வேற காரணங்களாக வயிறு புண்ணு வந்திருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா கூட வயிறு புண்ணு வந்துடும். ஸோ அதனால இந்த மாத்திரை சாப்பிட்டு எனக்கு வந்து அல்சர் ஆயிடுச்சு, ஸோ அதனால பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னு அந்த தவறான புரிதலும் நம்பிக்கை வச்சிருக்கவங்க இன்னும் கூட அதிகமா இருக்கிறாங்க. ஸோ பிபி மெஷர்மெண்ட் பத்தி சொல்லியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபி மெஷர்மெண்ட் வீட்லயே பண்ணிக்கலாம், நம்மளே பண்ணிக்கலாம். அது கம்பசூத்திரம் கிடையாது. அதுலயே நிறைய யூடியூப் வீடியோலயே போட்டிருக்கிறாங்க. அமைதியா உட்காந்துட்டு ரிலாக்ஸா நல்லா மூச்சு விட்டு எடுத்து ஆம்ல போட்டா ஒரு சுவிட்சை தாட்டினா அதை அழகா சொல்லிட போது அது நோட் புக்ல என்ன டேட்டு எந்த டைம்ல பண்ணீங்க என்ன நம்பர்னு எழுதி வச்சிடலாம். 3 வாட்டி கூட 2 நிமிஷம் கேப்ல 3 வாட்டி எழுதி வச்சுட்டு ஒரு 10 நாள் ரீடிங்ல பண்ண பிறகு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் உண்மையிலே தொடர்ந்து இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. நாட்டிங்ல செக் பண்ணணும், ஈவினிங்ல செக் பண்ணணும், மதியானம் செக் பண்ணணும், காலைல செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் மெஷர்மெண்ட்ல ஒரு 10-15 ரீடிங் எடுத்த பிறகுதான். இப்ப வெளிநாட்டுலாம் என்ன பண்றாங்க, ஒயிட் கோட் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு. டாக்டர் கிட்ட போனா பதப்படன்னு இருக்கும், அப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். பிளட் ப்ரெஷர் இருக்குமா அவ்வளவுதான் ஏறி அப்படிலாம் கொடுக்க கூடாது. ஆம்புலேட்டரி பிளட் ப்ரெஷர் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஃபுல்லாவே அந்த கஃபை கட்டி விட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்றவாங்க. அந்த 24 மணி நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி அழகா ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அந்த ரெக்கார்டை நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தா ஃபுல்லா எவ்வளவு நேரத்துக்கு அது அதிகமா இருந்திருக்கு, எவ்வளவு நேரத்துக்கு நார்மலா இருந்திருக்குது, எவ்வளவு நேரத்துக்கு வந்து ஹார்ட் துடிக்கிற அளவு அதிகமா இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒருத்தருக்கு ரத்த அழுத்த நோய் இருக்குது இல்ல அப்படின்னு சொல்றது தான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஆயிடுச்சு, வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அந்த டைம்ல போய் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிட்டு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அதை நம்ம பிளட் ப்ரெஷர்ன்ட்டு லேபிள் பண்ணக்கூடாது. அதனால வந்து நீங்களே மானிட்டர் பண்ணலாம். யாருக்கெல்லாம் 2000 ரூபாய் அஃபோர்ட் பண்ண முடியுமோ இட்ஸ் ஒர்த் இன்வெஸ்டிங். அது கூட அடாப்டரும் வாங்கிடுங்க. நிறைய தப்பு பண்றது மக்கள் அந்த பேட்டரி ஆப்ரேட்டராக போட்டுருவாங்க, பேட்டரி திருப்பி வாங்க மாட்டோம் நம்ம. அந்த அடாப்டர் 300 ரூபாயே கிடைக்குது, இது 2000 ரூபாய், அது 300 ரூபாய். அப்படி போட்டு வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் வரும். பேட்டரி போட்டால் அந்த பேட்டரி வாங்கிறது நம்ம சோம்பேறித்தனம் படுத்தினா 6 மாசம் மெஷர் பண்ணாமே இருக்கும். இதெல்லாம் ஏன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னா இதெல்லாம் காமனாக நடக்கிற இப்போ கரெக்டபிள் ஈவெண்ட்ஸ். ஹோம் மானிட்டரிங் பற்றி சொல்லியாச்சு. வேகமா பேசுறேன்னா இப்ப சொல்ற விஷயங்கள் பதிதா? நம்மள யாருக்குமே இது அப்ளிகபிள் ஆகாது போல இருக்குது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லுங்க. 5 மடங்கு அதிகமான வாய்ப்பு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. அதுல 230 வேறு வேறு வகையான டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கு, நச்சுத்தன்மை உள்ள வேதிப்பொருட்கள் இருக்கு. அதனுடைய பக்க விளைவுகள் என்னன்னா, சிகரெட் பிடிச்சா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் ரேட்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வாட்டி துடிக்குது? 72 வாட்டி துடிச்சா நார்மல், 60 வாட்டி கீழே துடிச்சா அது வந்து கம்மியா துடிக்குதுன்னு அர்த்தம், 100 தடவைக்கு மேல துடிச்சா அது அதிகமா துடிக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும், கொலஸ்ட்ராலே இன்க்ரீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல்லாம், இந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், நிக்கோட்டின் பிளஸ் எக்ஸ்ட்ராலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் போயிட்டு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ வந்து அந்த ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுறதுக்கு அதுல இருக்கிற அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்லாம் வந்து இப்போ உண்டு பண்ணிடும். அதனால என்ன பண்ணோம், காலில் இப்போ நடக்கும் போது கால் வலின்னு சொல்லுவாங்க. எல்லா கால் வலியுமே முட்டி வலி கிடையாது. இது நான் இப்போ ரீசெண்டாக கூட கிளினிக்ல ஒரு இப்போ ஆளை பார்த்தேன். அவர் கால் 2 காலுமே முட்டி கீழே 2 காலம் வலிக்கு சார், முட்டி கீழே 2 காலம் வலிக்கு சார் அப்படின்னு சொல்லினே இருந்தாரு. ஆளை பார்த்தாவே தெரியுது ரொம்ப நாளா சிகரெட் பிடிச்சிருக்காரு. நிறைய பேர் சிகரெட் பிடிச்சாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தாவே நீங்க சொல்லிடலாம் நிறைய சிகரெட் பிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா அவர் 2 காலிலுமே வந்து ரத்த குழாய் அடைப்பு இருக்கு. ஸோ அதனால ஒரு 2 நிமிஷம் நடந்தாவே போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இல்லை. அப்புறமா நின்ன பிறகு கொஞ்சம் அதுக்கப்புறம் ரத்தம் ஓட்டம் வரும், அதுக்கப்புறம் நடப்பார். ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் இன்டர்மிட்டன்ட் கிளாடிகேஷன். ஸோ நிறைய சிகரெட் பிடிச்சவங்களுக்கு கால் வலினா வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்க்கணும். சிகரெட் பிடிச்சா வாய் துர்நாற்றம் ஏற்படும், வாயில வந்து இப்போ கேன்சர் ஏற்படும், புற்றுநோய் ஏற்படும், வயிற்றுல அல்சர் ஏற்படும், நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும். இதோட முக்கியமா நம்மளுக்கு ரெலவெண்ட் ஆனது பாசிவ் ஸ்மோக்கிங். அவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க, அவங்க நுரையீரல போது வெளியே வருது, ஆனா வெளியே வரும்போது பக்கத்துல நம்ம தானே இருக்கிறோம், அதே புகையே நமக்கு தான் போகுது.
ஸோ அவங்க சிகரெட் ஆக்டிவா பிடிச்சாலும் நம்மளும் சிகரெட் பிடிக்கணும், ஆனா பாசிவா பிடிக்கணும். நம்ம விருப்பம் இல்லாம தானா வந்து அது பக்கத்துல கலந்துக்குது. அதுல மெயினா பார்க்க வேண்டியது பிரெக்னென்ட் உமன் அவங்களுக்கு மட்டும் பாதிக்கலாம், அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைங்களும் பாதிக்குது. ஸோ நம்ம சிகரெட் வாசனை எங்கன்னா நம்மள சுத்தி இருக்கிற இடத்துல வந்துச்சுன்னா நம்ம தூரம் போயிடணும். இல்ல அது அன்அவாய்டபிள்னா சிகரெட் பிடிக்கணும்னா துரத்தி விடணும். ஸோ அதனால பாசிவ் ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணணும். நம்ம வீட்டில் சிகரெட் பிடிக்கிறவங்க சிகரெட் பிடிச்சிட்டு வந்தா அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாவே கொஞ்சம் நல்லா நாத்த அடிச்சிட்டு இருக்கும். அதுலேயே அந்த நிக்கோட்டின் ஒட்டின்னு இருக்கும். ஸோ அதனால வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோ அவங்களுக்கு ஆஸ்மா வரத்துக்கோ இல்லை அவங்களுக்கு நுரையீரல் ப்ராப்ளம் வரத்துக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க சிகரெட் பிடிக்கலன்னா நீங்க சிகரெட் இதுவே வந்து அந்த பாதிப்புகளை அடையல அப்படின்ற இது கருத்தை நம்ம மறந்துடணும். ஸோ எனிபடி இந்த ஃபேமிலி ஸ்மோக்கிங் வி மே பி அ பாசிவ் ஸ்மோக்கர். சிகரெட் அந்த புகையில தான் டொபாக்கான்றோம். அது மூக்குப்பொடி வடிவாகவும் வருது, சுருட்டும் அதே தான், பீடியும் அதே தான். ஸோ நான் சிகரெட் தான் பிடிக்கலாம்னா பீடி பிடிக்கலாம்னா பீடியும் அதே தான். ஸோ அதனால வந்து இப்போ பீடியுமே வந்து டொபாக்கோவில் சேர்ந்தது தான். இதை எப்படி விடுறதுன்னா மன தைரியம் தான் தேவை. மன தைரியம் தேவை. மூச்சு பயிற்சி பண்ணணும், யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும். இப்பெல்லாம் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட், அந்த நிக்கோட்டின் தான் அவங்களுக்கு கிரேவிங் ஏற்படுது. நிக்கோட்டின் உடம்புல கொஞ்சம் கம்மியாக அது வந்து ஐயோ பிடிக்கணுமேன்றது அந்த தூண்டுதலை ஏற்படுத்துது. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாம வெறும் நிக்கோட்டின் தானே அது ஏற்படுத்துது, அந்த நிக்கோட்டின் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோட்டினுக்கு சீவிங்கம் மாதிரி வருது. நம்ம இப்போ சில பேருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அந்த சீவிங்கம்ல கொஞ்சம் நிக்கோட்டின் இருக்கும். அந்த நிக்கோட்டின் உள்ள போனோம்னா அந்த கிரேவிங் அந்த இது வந்து கம்மியாயிடும். ஸோ நிக்கோட்டின் சிவிங்கம் அந்த பேட்ச்லாம் கூட வருது. அதெல்லாம் இனிஷியலா போட்டு அதுக்கப்புறமா இந்த மன உறுதியினால அந்த சிகரெட்டை கம்மி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அது என்னென்னலாம் வரும்ன்ற அந்த பிக்சரை பார்த்தாவே அவங்க மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் வரும். பயம் வந்த பிறகு இந்த துணையினால நம்ம புகைப்பிடித்ததை கம்மி பண்ணணும். மாஸ்க் வேணுமா யாருக்காவது? திரும்பிட்டே இருக்கீங்க. ஆல்கஹால்ல சைடு எஃபெக்ட் வந்து ஃபுல்லா லிவர் ப்ராப்ளம் வரும், அல்சர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும், நரம்பினுடைய அந்த சக்திலாம் எழுந்துரும், அந்த ஐ ப்ராப்ளம்லாம் வரும். பிளஸ் ஆல்கஹாலில் நிறைய ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகுது. குடியை கெடுக்கணும்னு எழுதியிருக்கிறார். மதுவை மருந்தாக எண்ணியும் பயன்படுத்தக்கூடாது. இது வந்து மேல் நாட்டில் என்ன இருந்துச்சுன்னா அதை ப்ரொமோட் பண்றதுக்காக கொஞ்சமா மருந்து ஆல்கஹால் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு பழைய காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லா ரிசர்ச் பேப்பர்லயும் நிறைய ஜேர்னல்லையும் ஃபுல்லா எழுதிட்டாங்க ஃபுல் அப்ஸ்டினன்ஸ். இப்போ எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஒரு யூனிட் கூட சாப்பிடக்கூடாது. எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா வெளிநாட்டில் வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் கூட சாப்பிடலாம். வைன் வந்து நல்லது. வைன் வந்து ஒரு யூனிட் மெஷர் பண்ணுவாங்க. 1 யூனிட் 2 யூனிட் சாப்பிடலாம். அது ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணும். பிரான்ஸ்ல எல்லாரும் ஒவ்வொரு சாப்பாடு கூட வந்து வைன் சாப்பிட்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் கம்மியா இருக்குன்னு ஏதோ ஒன்று அவங்க நினைச்சதை வச்சு அதை ரிசர்ச் பேப்பர்னு போட்டு இதெல்லாம் முன்ன ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது இப்போ மாறிடுச்சு. இப்போ ரிசர்ச் பேப்பர்ல ஆல்கஹால் தொடவே கூடாது அப்படின்னு தான் வந்து அவங்களுடைய கருத்து மாற்றமும் மாறிடுச்சு. ஹவு டு ஸ்டாப் ஆல்கஹால் ட்ரிங்கிங்? தன்னம்பிக்கை வேணும், மன உறுதி வேணும். இதுலையுமே வந்து ஆல்கஹால் குடிக்கிறவங்கள நம்ம எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு லேபிள் பண்ணிடக்கூடாது. அதுதான் தப்பு. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசணும். நம்ம குடும்பத்திலயோ இல்ல பக்கத்து வீட்லயோ இல்ல உற்றார் உறவினர் யாரோ வந்தாலும் தண்ணி அடிச்சோன்னா அவன் கெட்டவன், அவன் கூட பேசக்கூடாது அப்படின்னு நம்ம விட்டுறாம அவங்களுக்கு நம்ம பரிதாபம் பண்ணணும். பரிதாபப்படுறதை மட்டும் பண்ணிட்டு விட்டுறாம அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு பார்க்கணும். அவங்களுக்கு மன உறுதியை கொடுக்கணும். ஏன்னா இதுவே கிரேவிங் தான். ஆல்கஹால் உடம்புல கம்மியாயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து அவங்க அடிக்ட் ஆயிடுவாங்க. கை உதற ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாது, வேர்வை கொட்டும், நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதெல்லாம் அவங்களுடைய கட்டை மீறி அதை அவங்க வந்து அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம உதவி தான் செய்யணும். அவன் உருப்படாதவன், அவன் சொன்ன பேச்சு கேட்காதவன், எப்படின்னா அழிஞ்சு போட்டோம், எப்படின்னா போட்டோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கை கழுவி விட மாட்டோம், விட அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல வரேன். கவுன்சிலிங் நிறைய கொடுக்கணும். அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். குடிக்கிறவங்க கூட அவங்க சேர்றத சாவகாசத்தை கட் பண்ணணும். நிறைய மருந்துங்க வந்திருக்கு. அதுவும் அவங்களுக்கு கிரேவிங் இப்போ நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி ஆல்கஹாலுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. சில மருந்துங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க அந்த மருந்து சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ஆல்கஹால் சுட்டாலும் பயங்கரமான ரியாக்ஷன் வந்துடும். ரியாக்ஷன் வந்துச்சுன்னா பயங்கரமா வாந்தி எடுப்பாங்க. அவ்வளோ வாந்தி, ஏடாகூடமா வாந்தி வரும், வேர்வை கொட்டும். அதுக்கப்புறம் அவங்க வந்து திருப்பி அந்த ஆல்கஹால் பக்கம் போறதுக்கே பயந்துருவாங்க. அந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட் வந்துடும். அது இல்லாம அந்த கிரேவிங் கம்மி பண்றதுக்கும் ஆல்கஹாலுக்கு மருந்துகள் இருக்கு. அந்த டைம்ல ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணா ஆல்கஹால கட்டுப்படுத்த முடியும். இதெல்லாம் நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்லை, ஆனா நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள். அதனால சொல்றேன். ஸோ இதையும் நீங்க வந்து மனசுல பதிச்சு வச்சுக்கிறது நல்லதுதான். இந்த காலத்துல நிறைய கெமிக்கல் எல்லாம் இருக்கு. பிளட் டெஸ்ட்லயே வந்து இந்த ஹோமோசிஸ்டின், லைப்போப்ரோட்டீன், ஃபைப்ரினோஜன், சி ரியாக்டிவ் புரோட்டீன், இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் அதிகமா இருந்தா உங்களுக்கு எதிர்காலத்துல ஹார்ட் அட்டாக் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றதுக்காக இருக்கிற பயோகெமிக்கல்
டெஸ்ட் இதெல்லாம். ஓகே, மாரடைப்பு இருதயம் காப்போம் எப்படி தடுக்கிறது அப்படின்லாம் பார்த்துட்டோம். மாரடைப்புன்றது என்ன, மாரடைப்புனா என்ன, இது மாரடைப்புன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? மாரடைப்புன்னு பேசிட்டு இருக்கோம். மாரடைப்புன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம நிறைய பேர் கேஸ் என்ற வார்த்தையை ரொம்ப ஈஸியா பயன்படுத்திடுறோம். உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் ஆயிடும், அது சாப்பிட்டா பருப்பு சாப்பிட்டா கேஸ் ஆயிடும்னு. உண்மையாலேயே வந்து இப்போ ஆங்கில மருத்துவத்துல கேஸ்ன்னு ஒரு புரிதலே கிடையாது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தான் கேஸ்னா என்ன, ஏதாவது ஒரு இடத்துல பிடிச்சிக்கிச்சு, வலியை தான் நம்ம கேஸ்ன்னு சொல்றோம். நிறைய சமயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க கேஸ்ன்னு நினைச்சிங்கன்னு ஹார்ட் அட்டாக்கை மிஸ் பண்ணிடுறவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து கேஸ்ன்றது என்னதுன்றது ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். டிபிக்கல்னா நிறைய மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி வரும்னா மடு மார்பில் பயங்கரமா வலி இருக்கும். இன்னொன்னு சொல்லுவாங்க, மார்ல யாரோ ஏறி உக்காந்த மாதிரி, அந்த அளவுக்கு இருக்குமான வலி, யாரோ ஒரு பெல்ட்டை போட்டு பிடிச்சி மாரை போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலி நம்மளுடைய தாடைக்கு போகும், லெஃப்ட் சைடில் ஆமுக்கு போகும், அது அப்படியே கை வரைக்கும் வரும், ப்ளஸ் புறமுதுகுக்கு போகும். அப்போ வந்து வேத்து பயங்கரமா கொட்டும், மூச்சு திணறல் ஏற்படும், மூச்சே விட முடியாத மாதிரி இருக்கும், இருதயம் படபடன்னு அடிச்சிக்கும். இதெல்லாம் தான் என்னன்னா ஃபுல் ப்ளோன் ஹார்ட் அட்டாக். இது எல்லாருக்குமே வராது. நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் டயபிட்டிஸ் இருக்காங்க, வீட்டில் சக்கரவாதி இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வராது. ஏன்னா அந்த நரம்புகள்லாம் செத்து போச்சு, அந்த வலியை சொல்றதுக்கு மூளைக்கு சொல்றதுக்கு அந்த நரம்புகள் இல்லை. ஸோ அதனால ஒண்ணுமே இல்லாமையே கூட உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள், திருப்பி சொல்றேன், மார்ல யாரோ ஏறி உட்காந்த மாதிரி இருக்கு, மூச்சு விட முடியல, படபடன்னு இருக்கு, வேத்து கொட்டுது, இந்த வந்து கழுத்துக்கு போகுது, இங்க ஆம்க்கு லெஃப்ட் போகுது, பின்னாடி புறமுதுகு போகுது அப்படின்னு சொன்னா நம்ம அதை உடனே கேஸ் அப்படின்னு விட்டுடவே கூடாது. இதை யார் கேஸ்ன்னு ஃபர்ஸ்ட் லேபிள் பண்றாங்கன்னா, உண்மையாலே ஹார்ட் அட்டாக் வரவங்க தான் ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் போனா ஒருவேளை இது ஹார்ட் அட்டாக்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே அவங்க வந்து டவுன் பிளே பண்ணுவாங்க. இல்ல இது கேஸ். நான் நிறைய பேர் பேஷண்ட்டை பார்த்துக்கிறேன், உண்மையாலே தீவிர வியாதி இருக்கும், அவங்க வந்து அந்த வியாதி இருக்குதேன்னு ஏற்றுறதுக்கு பயந்துக்குன்னு இல்ல இது நார்மல் சரியா போயிடும், இது நார்மல் சரியா போயிடும், அவங்க வந்து மனசு ஏத்துக்காது. ஹார்ட் அட்டாக்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியா போயிடும்ன்ற அந்த மனநிலை வராம இது ஹார்ட் அட்டாக்னே சொல்லக்கூடாது யாருமேன்றது மறைக்கிறதுக்காக இது கேஸ்ன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுல பெரியவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கோல்டன் ஹவர்ன்றது ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ்ல போனோம்னா நம்ம அந்த ஹார்ட் அட்டாக்னால ஏற்படுற அந்த ஹார்ட் ரத்த ஓட்டம் தடைப்படுறதுனால அந்த இருதய தசை செத்து போறதோ நம்ம வந்து தடுக்கலாம். அதை பத்தி அடுத்தது வரேன். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அது கேஸ்ன்னு விட்டுடக்கூடாது. இது எல்லா சிம்டமும் சேர்ந்து வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு சிம்டம் இருந்தால் கூட போதும். என்னுடைய ஓன் சித்தப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே தான் இருக்கிறேன், அப்போ ஃபோன் பண்ணி சொல்றாரு, இப்போ 2 நாள் அவரு முதுகுல ரொம்ப வலிச்சினே இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னாரு. நான் இப்போ அவருடைய வயசு, அவர் டிஸ்கிரைப் பண்ணது, அவர் பெயின் கில்லர்லாம் எடுத்தார், எதுவும் சரியா போல. கொஞ்சம் நான் அப்போ கொரோனா டைம் வர, நான் ரொம்ப நடக்கிறது கிடையாது, வீட்லயே இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் போயிட்டு இசிஜி எடுங்க, இசிஜியில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா மற்றதுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக வந்து இப்போ நம்ம அண்ணா நகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹார்ட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு, அங்கே போனார். கரெக்டாக எம்ஐ ஃபோன்லேயே நான் சொல்லிட்டேன் இது ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, அவருக்கு வந்து இப்போ சிஏபிஜி அந்த சர்ஜரி பண்ணி அனுப்பிச்சாங்க. இது ஒரு 10 நிமிஷத்துல வந்து அந்த மாதிரி சொல்ல முடிஞ்சுது. இது ஏன் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, அவருக்கு வெறும் முதுகு பின்னாடி வலி மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம், வயசு இருக்குது, இப்போ மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். வீட்லயே உட்காந்துட்டு இருக்கிறது, ஒரு 6 மாசமா எங்கேயும் போல, திடீர்னு ரொம்ப வெயிட் போட்டாரு, அவர் டயபெட்டிக்லாம் வந்தா நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு சந்தேகப்படும். அங்கே போயிட்டு கேஸ்னா வந்துட போறோம், அது 500 ரூபாய் செலவாக போகுது, அவ்வளவுதானே. அது போகாம இது கேஸ் தான் நம்மளே டயக்னோஸ் பண்ண வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஹார்ட் அட்டாக் எப்பவுமே நிறைய பேருக்கு காலையில 5ல இருந்து 8 மணி வரைக்கும் தான் வருது. காரணம் என்னன்னா வந்து மன அழுத்தம் தான் காரணம் இருக்குன்னு சொல்றாரு டாக்டர். நைட்ல ஒழுங்கா தூங்காம இருக்கிறது, போகும்போதே வந்து மன அழுத்தத்தோட போறது, காலைல எழுந்தோன்னா ஐயோ அதை பண்ணமே இதை பண்ணமேன்னு பதட்டத்தோட ஏந்துக்கிறது, இது எல்லாம் சேர்ந்து ஹார்ட் அட்டாக் உண்டாகிடுது. அந்த ஸ்பாசமும் வரும், இருதய அடைப்பும் வரும். ஸோ நிறைய பேருக்கு காலையில தான் பிளட் ப்ரெஷர் அதிகமாகி இந்த ஹார்ட் அட்டாக் வரும். அதனால யாராவது பிளட் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றாங்க, ஒரே ஒரு டைப் ஆஃப் பிளட் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றாங்கன்னா அவங்கள நான் நைட்ல எடுத்துக்க சொல்லுவேன். ஏன்னா அந்த மாத்திரை நிச்சயமா வந்து காலையில வரைக்கும் நல்லா வேலை செய்யும். சில மாத்திரைங்க 24 மணி நேரம் வேலை செய்யும், சில மாத்திரைங்க வந்து 12 மணி நேரம் வேலை செய்யும்.
12 மணி நேரம் வேலை செய்யற மாத்திரையே காலைல ஒன்று நைட்டு ஒன்றுன்னு போட சொல்லுவாங்க. 24 மணி நேரம் வேலை செய்யற மாத்திரையே நைட்டு மட்டும் போட்டா போதும்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த விஷயங்கள் தெரியாம ஒரே ஒரு மாத்திரை போட்டா கூட இது ஆம்லோடிபின் இருக்குது. ஆம்லோடிபின் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் கொடுக்குற மாத்திரை. நிறைய பேர் வந்து அதை காலைல போட்டுப்பாங்க. காலையில போட்டா மறுநாள் காலையில 5ல இருந்து 8 வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குதா இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதான் நைட்ல போட்டுக்கிட்டா நிச்சயமா வந்து ஒரு 12 மணி நேரம் தான் ஆயிருக்கும் அந்த மாத்திரை சாப்பிட்டு. ஸோ அதனுடைய எஃபெக்ட் நிச்சயமா இருக்கும். அதனால ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்றவங்க நைட்டு போட்டுக்கலாம். இல்ல பிளட் ப்ரெஷருக்கு 2-3 மாத்திரை சாப்பிட்றாங்கன்னா நைட்ல வந்து ஸ்ட்ராங்கான மாத்திரை சாப்பிடலாம். காலையில அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லாத மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். யாராவது ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டா அது பெட்டர். அந்த ஒரு வேளை இரவு நேரமாக இருக்கட்டும், காலையில சாப்பிட்றதுக்கு பதில். அது ஒண்ணு. போர் ஸ்லீப், மனக்குழப்பம், மன அழுத்தத்தோட போய் தூங்கத்துக்கு போறதுனால தான் எல்லாருக்குமே 5ல இருந்து 8 மணி வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கும் வரும். ஸ்ட்ரோக்குமே விடிய காலில் தான் வரும். காலைல 5ல இருந்து 8 வரைக்கும் தான் வரும். ஸோ நம்ம அடிச்சு பிடிச்சி நம்ம ஆஃபீஸுக்கு வரோம், வீட்டில் யாருக்கானா உடம்பு சரியில்லை, மார்வலின்றாங்க, சரி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எதுவும் விட வேணாம். ஒரு வேளை வந்து அப்படியே உட்காந்துனே இருக்கிறாங்க, நம்ம பேசுறது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு, ஒரு 10 நிமிஷம் சரியா பொறுத்து சரியாயிட்டாங்கன்னா அதையுமே கூட நம்ம விடக்கூடாது. அதுக்கு பேர் வந்து TIA அப்படின்னு சொல்லுவாங்க, டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக். அது என்னன்னா மூளை பக்கவாதம் வரதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அறிகுறி. அந்த 10 நிமிஷத்துக்கு ரத்த ஓட்டம் இப்போ வந்து கம்மியாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ உடல் அந்த ஹோமியோஸ்டாசிஸ்னால சரியா போயிருக்கும். ஆனா வந்து அடுத்த 24 மணி நேரம் 72 மணி நேரத்துல வந்து திருப்பி ஸ்ட்ரோக்கா அது வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வார்னிங் சைன்ஸ் வந்தது வந்து இருக்கும். நம்ம கூர்ந்து கவனிச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஸோ அதனால வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 5 நிமிஷம் வந்து நான் பேசுனதே தெரியல, கம்முன்னு கண்ணை முழிச்சுட்டு இருந்தாங்கன்னா அது வந்து அது ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடியான அறிகுறியா அப்படின்னு நம்ம மனசுல வச்சு சந்தேகப்படணும். கோல்டன் ஹவர்ஸ் பத்தி சொல்லிட்டேன். அந்த 60 நிமிஷத்துக்கு முன்னாடி போனா என்ன நடக்கும் அப்படின்னா, ரத்த நாளங்கள் அடைபட்டு இருந்தா, இப்போ பூசா மருந்துலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூசா கிடையாது, 20 வருஷமாவே இருக்குது. அதை கெமிக்கல் அந்த இன்ஜெக்ஷனை போட்டா அந்த அடைச்சதை வந்து கரைச்சி விட்டுரும். அது 60 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பண்ண முடியும். 60 நிமிஷத்துக்கு மேல போனா அது ரத்த ஓட்டம் இல்லாம எந்த பகுதிக்கு அது போதோ அந்த பகுதி செத்து போயிடும். அதுக்கப்புறம் கரைச்சி என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால அந்த 60 நிமிஷத்துக்கு முன்னாடி போனாதான் அதை கரைக்க முடியும். அது போகும்போது நீங்க வந்து ஹார்ட் அட்டாக்னு சந்தேகப்பட்டீங்கன்னா, கிளினிக்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு நர்ஸ் வச்சுட்டு இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. அவர் தான் எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர். ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்க போய் அவரு பார்த்துட்டு அவர் லெஃப்ட் லெட்டர் எழுதி உங்களை வேற இடத்துக்கு அனுப்புறதுக்குள்ள 60 நிமிஷம் போயிடும். அதனால 108 நீங்க கால் பண்ணலாம். அவங்க உடனடியா வராங்க. இங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்மளே கூட 108 கால் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி பெரிய ஹாஸ்பிட்டல், அதே ஹாஸ்பிட்டல்ல 24 மணி நேரம் இருக்கிற டாக்டருங்க இருக்கிறாங்க, ஒரு 10 வருஷமா இருக்கிற ஹாஸ்பிட்டலு அப்படின்ற ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம வந்து எமர்ஜென்சி, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி கூட்டு போகணும். நீங்க வந்து எனக்கு வந்து தோல் வியாதி இருக்குது, ரொம்ப அரிப்பு எடுக்குது, எனக்கு வந்து இப்போ வேற சின்ன சின்ன வியாதிக்கு மைனர் இல்னஸ்லாம், அதுக்கு உங்களுக்கு ஃபேமிலி டாக்டருக்கு நீங்க போய்க்கலாம். எமர்ஜென்சிக்கு ஃபேமிலி டாக்டர் போனா வில் பி வேஸ்டிங் டைம். அதையும் நம்ம பண்ணக்கூடாது. சின்ன சின்ன இடத்துக்கு இந்த மாதிரி இப்போ சீரியஸான விஷயங்களுக்கு சின்ன சின்ன இடத்துக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிறைய பேருக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரும். நான் சொன்னேன், 5% மக்களுக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக். நார்மலா இருக்கிறவங்களுக்கே 5%. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வரும். அதுல வந்து வயசானவங்களுக்கோ இல்ல ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கோ டயபெட்டிக்கோ வந்து 5% சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, 4 நாள் பேசையோ மூச்சே விட முடியலாமா, அப்படி 2 காலம் வீங்கி போயிருக்குது, காலில் தண்ணி கொத்துனுக்குது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுச்சு, அந்த இடம் செத்து போச்சு, அந்த பம்ப் ஒழுங்கா வேலை செய்யல, ஒழுங்கா பம்ப் பண்ணாதனால தண்ணி அப்படியே பின்னாடி பேக்லாக் நிக்குது, நம்ம கிரவுண்ட்ல நின்று போதுல அந்த மாதிரி நின்று போறதா அந்த 2 பக்கமும் இருக்கிற கால் வீக்கத்துக்கு காரணம். மாரடைப்பை கண்டறியும் முறைகள் எப்படிலாம் வந்து கண்டறியலாம்? பிளட் பிரஷர் தொடர்ந்து அதிகமாகவே இருந்துச்சுன்னா மாரடைப்பு வரலாம். சுகர் தொடர்ந்து அதிகமாகவே இருந்துச்சுன்னா மாரடைப்பு வரலாம். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கலாம். இசிஜி எடுத்து பார்த்தா அது செத்து போன அந்த இருதயத்தினுடைய தசைகள் இயங்காது. அதை வந்து இசிஜியில் அந்த கர்வ்ஸ்ல காமிச்சிடும். எக்கோன்றது இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வச்சுப்பாங்க. பிரெக்னன்சிக்கு நம்ம அந்த இது வச்சு பண்றாங்க இல்லையா, அதை வச்சு பார்த்தா அது வந்து ஹார்ட் சுருங்கி விரியும் போது எந்த இடத்துல அந்த சதையை வந்து சுருங்கி விரிய மாட்டேங்குது, ரீஜனல் வால் மோஷன் அப்னார்மாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் மற்ற சதைகள்லாம் நல்லா சுருங்கி விரியுது, இது மட்டும் சுருங்கி விரியல, அது ஒரே இடத்துல அப்படியே இருக்குது அப்படின்னு வச்சுன்னா அந்த எக்கோல பார்த்துருவாங்க. பிளஸ் வந்து எக்கோல வேற என்ன பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த பம்ப் பண்ற ரத்தம் வெளியே வருது, எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 40% கீழே வந்துச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஃபெயிலியர் என்னன்னா எப்பவுமே வந்து அது போதுமான ரத்தத்தை அந்த சர்க்குலேஷனுக்கு எடுத்து வராது, ஆனால் அது ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அதையும் எக்கோ கார்டியோகிராம்ல பார்க்கலாம். எக்கோ கார்டியோகிராம்ல இறந்து போன அந்த இருதய தசைகளை பார்க்கலாம். பிளஸ் வந்து அதனுடைய அவுட்புட் எந்த அளவுக்கு பம்ப் பண்ணிது, பம்ப் பண்ற ரத்தத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் வந்து எக்கோ கார்டியோகிராம்ல பார்ப்போம். டிஎம்டின்றது ட்ரெட்மில் டெஸ்ட். நம்ம சாதாரணமா இருக்கும்போது வந்து ஹார்ட் வலி இல்லாம இருக்கலாம்.
ஆனா வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம தசைகளுக்கு நிறைய ரத்தம் ஓட்டம் வேணும். நிறைய ரத்தம் ஓட்டம் வரணும்னா ஹார்ட் வந்து நிறைய பம்ப் பண்ணணும். நிறைய பம்ப் பண்ணா அதுக்கு வர ரத்தம் வந்து அதிகமா வேணும். அதுக்கு அந்த ரத்த குழாய்கள்லாம் ஓப்பனா இருந்தா தான் போதுமான ரத்தம் வரும். அதுவே வந்து சுருங்கி இருக்குது, இல்லாட்டி அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னா தேவையான போது அதிகமான ரத்தம் 4 குழாய் திறந்து விட்டா நம்மளுக்கு தண்ணி வராம போயிடுதுல்ல, அந்த மாதிரி தான். அப்போ வந்து மாறு வலி வரும். அதுதான் இந்த ட்ரெட்மில் டெஸ்ட்ல பண்றாங்க. எக்ஸர்சைஸ் பண்ண சொல்லி, அப்போ உங்களுக்கு இருதய இயக்கம் எப்படி இருக்குது? அதுக்கு வர பிளட் சர்க்குலேஷன் காம்ப்ரமைஸ் ஆகுதா? லைட்டா வலி இருக்கும்போது நிறுத்திடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசிஜில சேஞ்சஸ் இருக்கும். அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஆஞ்சியோகிராம்ன்றது நம்ம தொடையில ரத்த நாளத்தை எடுத்து அங்க ஒரு டை மாதிரி இருக்கும். டைன்றது அது கெமிக்கல். அந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ரே அடிச்சு பார்த்தா அதுல வந்து அந்த எக்ஸ்ரேல அந்த டை போறது வரதுலாம் தெரியும். அப்போ வந்து ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது? கரெக்டா எல்லா இடத்துலயும் வந்து செடியினுடைய வேர் மாதிரி தான் இருக்கும். அந்த எல்லா ரத்த நாளங்களும் கரெக்டா ஓடுதா இல்லையா, சுருங்கி இருக்குதா? சுருங்கிச்சுன்னா அங்க வந்து அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆஞ்சியோகிராம். ஆஞ்சியோனா ரத்த நாளம், கிராம்னா அதை படிக்கிறது. ரத்த நாளத்தை பற்றி படிக்கிறது தான் ஆஞ்சியோகிராம். முதலுதவி ரத்த ஹார்ட் அட்டாக் சரி, ஹார்ட் அட்டாக் மாதிரி நம்ம சந்தேகப்பட்டோம். வீட்லயே கூட விஷயம் பண்ணலாம். நம்ம டாக்டரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நிறைய யூடியூப்ல நிறைய டாக்டருங்களே அட்வைஸ் பண்றாங்க. நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இத கேஸ், தசைப்பிடிப்பு அப்படின்னு நம்மளே தவறுதலாக புரிந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. கிளினிக்கு போகக்கூடாது. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். மாரடைப்பு வந்த ஒரு வண்டி ஓட்டக்கூடாது. ஏன்னா இங்க தானே பக்கத்துல தானே இருக்குது, 1 கிலோமீட்டர் நான் ஓடிடுவேன், மைல்ல தான் இருக்குது, அதுக்குள்ள போயிடுவேன் அப்படின்னு போனா உங்களுக்கும் உயிர் சேதமா ஏற்படும், எதிர்க்க வரவங்களும் உயிர் சேதம் ஏற்படும். சந்தேகப்பட்டா நிச்சயமா ஓட்டக்கூடாது. டிரைவரோ இல்ல பக்கத்துல வேற யாரோ வச்சுதான் நம்ம போகணும். அப்போ வந்து பதற ஆச்சு ஓடக்கூடாது. அப்பதான் ரிலாக்ஸான பொசிஷன், அப்ப பின்னாடி சாஞ்சா மாதிரி ரிக்ளைனிங் பொசிஷன்ல உட்காரணும். வீட்டுல நம்ம எல்லாருமே இதை வச்சுக்கலாம்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். யார் யார் வீட்டுல ஆஸ்பிரின், நைட்ரோகிளிசரின் இருக்குது? போன வாரம் சொன்ன வாங்கி வச்சுங்க, 10 ரூபாய் 20 ரூபா தான் ஆகும். வாங்கி வச்சுக்கலாமே. வேஸ்டா பண்ணா போட்டோம். 10 ரூபாய் 20 ரூபா தான். அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. 6 மாசம் 1 வருஷம் வச்சுக்கலாம். திடீர்னு மாரடைப்பு மாதிரி வருதுன்னா இந்த ஆஸ்பிரின் 300 மில்லிகிராம் டேப்லெட் 300 மில்லிகிராம்லயும் வருது, இல்ல 75 மில்லிகிராம் 75 மில்லிகிராம்லயும் வருது. யூஸ்வலா எல்லாரும் சாப்பிடுறது 75 மில்லிகிராம். 75 மில்லிகிராம்னா அது வந்து 6 மாத்திரையா சாப்பிடலாம். நைட்ரேட்ன்றது நாக்கு கீழே வச்ச உடனே அது உடனே உருகிடும். உருகிட்டு அது ஏன் நாக்கு கீழே வச்சாங்கன்னா அங்க நிறைய ரத்த ஓட்டம் இருக்குது. உமிழ்நீர்ல உருகின உடனே வந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வயிற்றுக்குள்ள போய் அது வந்து வேலை செய்ய ஆரம்பித்துக்கு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகிறதுக்கு பதிலா நாக்கு கீழே வச்சா உடனே வேலை செஞ்சு உடனே அப்சர்வ் பண்ணிக்கும், உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு நாக்கு கீழே வைக்கும். அந்த கோல்டன் அவர் 60 நிமிஷத்தை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன நடக்கும்? ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஃபர்ஸ்ட் அந்த எல்லாம் அந்த வயர் மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு இசிஜி எடுக்கிறத அந்த 5 நிமிஷம் மட்டும் எடுக்காம அதுக்கான மானிட்டர்ல கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த இசிஜி எப்படி மாறுதுன்றது அந்த மானிட்டர்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல போனா பயப்படுறவங்க கீ அடிச்சுட்டு இருக்குமே, அது வந்து நார்மலா இருந்தா கீன்னு அடிக்கும். அதே தான் அப்னார்மல் ஆச்சுன்னா கீன்னு அலாரம் அடிக்கும். அதுக்காக தான் அந்த சவுண்ட் வச்சிருக்காங்க. ஐசியூ எல்லாம் போனா இந்த மாதிரியான செட்டப் தான் நம்மளுக்கு காதுல விழும். அதுக்கப்புறம் வலி போறதுக்காக மருந்து கொடுப்பாங்க. அது மார்பின் என்ற ஸ்ட்ராங்கான மருந்து கூட கொடுப்பாங்க. ஏன்னா வலி எடுத்தா அந்த ரத்த நாளம் இன்னும் சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்குச்சுன்னா இன்னும் அதிகமான வலி ஆகும். அதுவுமே ஒரு விஷய சைக்கிள் தான். ஸோ பெயின் கில்லர் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். வீட்லயே கூட ஒரு பேராசிட்டமால் கொடுத்து அனுப்புறது கூட நீங்க தப்பு கிடையாது. ஆஸ்பிரின், நைட்ரோகிளிசரின் கூட ஒரு டோலோ 650 போட்டுக்கிறது தப்பு கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு த்ராம்போலைட்டிக் சொல்லுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ரத்த கட்டியை 1 மணி நேரத்துக்குள்ள கரைப்பாங்க. நைட்ரேட் அங்கும் கொடுப்பாங்க. ஸ்டாட்டின்றது அந்த கொலஸ்ட்ராலை கம்மி பண்றதுக்கான மாத்திரை. பிளஸ் வந்து இப்போ குளோபிடோகிரில்ன்ற இன்னொரு ஆஸ்பிரின் மாதிரியான காமன் மேன் டேர்ம்ல அதுக்கு பேர் பிளட் தின்னர் அப்படின்வாங்க. அது பிளட்டை வந்து தின்லாம் பண்ணாது. அது ஒரு ரத்த அணுக்கள் இன்னொரு த்ராம்போசைட்ஸை இன்னொரு ரத்த அணுக்களோட ஒட்டிக்கிறத ப்ரிவென்ட் பண்ணும். ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கினா தான் மேலே 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 ஒட்டி அது ரத்த அடைப்பாகுது. அதை ப்ரிவென்ட் பண்றது. ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னா இந்த மாதிரி ஆஞ்சியோகிராம் பண்றோம் இல்லையா? ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு சின்ன ஒயர் மாதிரி இங்க இருந்து ரத்தத்துக்கு வந்துடும். இது இங்க வந்து ஹார்ட்டுக்கு வந்துடும். ஹார்ட்டுக்கு ஓடுற ரத்த நாளத்துக்கு அது போயிடும். அது வந்து அந்த டை அடிச்சு அந்த எக்ஸ்ரேல பார்த்து அவங்க மானிட்டர்ல தெரிஞ்சிடும் அந்த ஒயர் எங்க இருக்குதுன்ட்டு. அந்த ஒயர்ல சின்ன பலூன் மாதிரி இருக்கும். அந்த அடைப்புக்குள்ள போயிட்டு லைட்டா வந்து நம்ம பலூன் இன்ஃபிளேட் பண்றோம்ல, காத்தடிக்கிறோம்ல, அந்த மாதிரி அடிச்சா அந்த அடைப்பை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடும். ஓப்பன் பண்ண உடனே ரத்தம் ஓட ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வெறும் ஆஞ்சியோபிளாஸ்டி மட்டும் பண்ணி விட்டுருவாங்க. சில பேருக்கு அந்த பலூன் மூலமா ஓபன் பண்ணி விட்டது பத்தாது, திருப்பி சுருங்கிட போகுதுன்றதுக்காக அதுக்கு அவங்களுக்கு நிறைய கிரைட்டீரியா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெறும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள ஸ்டென்ட் மாதிரி வச்சிருவாங்க.
ஸ்டென்ட்னா நம்ம பால் பென்ல இருக்கிற ஸ்ப்ரிங் மாதிரி, அதை வச்சுட்டா அது அந்த ரத்த நாளம் கொலாப்ஸ் ஆகாம இருக்கு. அதுலயே ட்ரக் எலூடிங் ஸ்டென்ட்ஸ்லாம் இருக்கு. அதுலயே கெமிக்கல் இருக்கு, இந்த ஆஸ்பிரின் மாதிரியான கெமிக்கல். அதே வந்து ஒரு ரத்த திசு ஒரு ரத்த அணு இன்னொரு ரத்த அணு மேல ஒட்டாம இருக்கிறதுக்கான ட்ரக் எலூடிங் ஸ்டென்ட்ஸ்லாம் இருக்கு. பழைய காலத்துலாம் வந்து இது பல லட்சங்கள் செலவாகும். இப்பெல்லாம் அது ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இது பிரைம் மினிஸ்டர்ஸ் அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாம் கூட இதுல நிறைய பண்றாங்க. CABGன்றது கரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட். இது வந்து கரோனரி ஆர்டரினா இருதயத்துக்கு ரத்தத்தை சப்ளை பண்ற அந்த ரத்த குழாய். அந்த ரத்த குழாய் ஒரு நீட்டான ரத்த குழாய் இருக்குதுன்னா நடுவில் ஃபுல் அடைப்பு இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க, நம்ம இப்போ இதுல இருந்து கால்ல இருந்து ஒரு ரத்த குழாயை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு நிறைய ரத்த குழாய்கள் இருக்கு. ஸோ காலில் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. இந்த அடைப்பு இருக்கிறதுக்கு இடத்துக்கு முன்னாடி அதை தச்சுட்டு, இந்த அடைப்பு இருக்கிற இடத்த விட்டுட்டு அதுக்கு பின்னாடி தச்சு விட்டுருவாங்க. ஸோ அதனால அதை பைபாஸ், அதை விட்டுட்டு அந்த ரத்தம் இப்படி ஓட முடியல இல்லையா, அந்த பைபாஸ் பண்ணி இங்கிருந்த ரத்தம் இப்படி போயிடும். அதுக்கு பேர் தான் கரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி. நம்மளே ஒரு ரத்த நாளத்தை காலில் இருந்து எடுத்து அங்க அந்த அடைப்பை விட்டுட்டு பண்ணி விட்டுறோம். நிறைய பேர் வந்து ஸ்டென்ட் போறதுக்கு பதில் இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணா நல்லது. யாருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணா, நிறைய இடத்துல அடைப்பு இருக்குது. எல்லா இடத்துக்கும் போய் ஸ்டென்ட் போட்டு முடியாது. ஒவ்வொரு சென்டிமீட்டர், இங்க ஒரு சென்டிமீட்டர் அடைப்பு, இங்க ஒரு சென்டிமீட்டர் அடைப்பு. நிறைய பேர் 3-4 ஸ்டென்ட்லாம் போடுறாங்க, அது வேலைக்கு ஆகாது. ஸோ எல்லாத்தையுமே கண்டம் பண்ணிட்டு நம்ம பைபாஸ் பண்ணிடலான்ட்டு பைபாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பைபாஸ் சர்ஜரி. 1967 இருந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. 50 வருஷமா, 55 வருஷத்துக்கு மேல. மாரடைப்பை தடுக்கும். ஐயோ, அவ்வளவுதான் சொன்னதே சொல்லி சாரும் அதே தான் சொன்னதே நிறைய சொல்றாரு. லைஃப் ஸ்டைல் மாற்றம் வரணும், தீய பழக்கங்களை விட்டுணும், கொழுப்பு சத்து கம்மியா சாப்பிடணும், சர்க்கரை இருக்கக்கூடாது, ரத்த கொதிப்பு இருக்கக்கூடாது, சீரான எடை இருக்கும், சீரான உணவு பழக்கணும், காய்கறி பழம் சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யணும், யோகாசனம் பண்ணணும், தியான பயிற்சி பண்ணணும். அப்படின்னு தடுக்க முடியும். அவ்வளவுதான். நல்ல சாப்பாடு சாப்பிடும். திருப்பி திருப்பி அதே தான். அவர் பார்வையில்னா அவங்க பேஷண்ட்னுடைய சொன்ன கதைகள்லாம் இவர் சொல்லியிருக்கிறார். பிளஸ் வந்து இவருடைய பேஷண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளும் சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். நன்றி. மீண்டும் காலதாமதம் ஆகிவிட்டது. உங்களுடைய கேள்வி கணைகளுக்கு தயாராக இருக்கிறேன். You have got 20 minutes. டாக்டர், எனக்கு 2 டவுட் இருக்கு. ஒண்ணு வந்து எல்லாருக்கும் தான் கேக்குதாப்பா? நார்மலா கேட்கும். ஓகே. ஒரு டவுட் வந்து, இப்போ ஒரு மாத்திரை மயக்க அடிச்சு விழும்போது மாத்திரைய நாவடியில வச்சா அது கரைஞ்சிட்டா மாரடைப்பு இல்லை அப்படின்றதா, இல்ல அது அந்த மாத்திரை கரையில அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, இப்போ ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்துருக்குது அப்படின்னு நம்ம சந்தேகப்படணும். அப்பதான் இந்த மாத்திரையை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? மயக்க அடிச்சு விழுந்தது கிடையாது. மயக்க அடிச்சு விழுந்தவங்களுக்கு நம்ம இந்த மாத்திரை கொடுக்கூடாது. உங்களுடைய கேள்வியில இந்த வார்த்தை பயன்படுத்திங்க. மயக்க அடிச்சு விழுந்தவங்களுக்கு இந்த மாத்திரை நம்ம கொடுக்க மாட்டோம், கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த டைம் அது மாரடைப்புன்னு தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஏதோ மூச்சு திணறலாலேயோ எதுவாலேயோ மயங்கிட்டாங்க, அன்கான்சியஸ் போயிட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாத்திரை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்னா, மார்ல வலி இருக்குது, வலி வந்து தாடைக்கு போகுது, இப்போ நம்மளுடைய கைக்கு போகுது, புறமுதுக்கு போகுது அப்படின்னு அவங்க மயக்க அடிக்காம ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க. ஆனா வலி இருக்குது, அவங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது, உடல் பருமன் அதிகமா இருக்குது, எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஆலோசித்து பார்த்துட்டு தான் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்கு தான் இதை கொடுக்கணுமே தவிர மயக்காய்ச்சி விழுந்தவங்களுக்கு இது கொடுக்க கூடாது. நல்லவா அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தினீங்க. மயக்காய்ச்சி விழுந்தா, அது ஹார்ட் அட்டாக்னால மயக்காய்ச்சி விழுந்தா கூட நீங்க இந்த மாத்திரையை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாத்திரை பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். ஆல்ரெடி மயக்காய்ச்சி விழுந்தவங்க லோ பிளட் ப்ரெஷர்னால மயக்காய்ச்சி விழுந்தாலும் நமக்கு தெரியாது. அப்ப போய் நீங்க இந்த மருந்து கொடுக்கக்கூடாது. மயக்காய்ச்சி விழுந்தவங்களுக்கு இது கிடையாது. மார்வலி இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு தான்
நாக்கு கீழே இருக்கிற மருந்து. அதை ஒரு மாத்திரை வச்சு பாருங்க, அது நிச்சயம் கரையணும். நாக்கு தூக்கி பார்க்கலாம், 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க, அப்பவும் கரையல, இல்ல கரைஞ்சிடுச்சு அப்பவும் பெயின் போகுதுன்னா 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு மாத்திரை. அதுக்குள்ள நீங்க வண்டி ரெடி பண்ணி வண்டியில உட்காந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கணும். அப்பவும் நீங்க கேட்டதுன்னா நீங்க பண்றது தப்பு. ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்தி ஆட்டோ கொடுப்பா, பகுதியில கொடுப்பா, ட்ரெஸ் எடுப்பா, ட்ரெஸ் எடுத்துப்பா, இனி எடுப்பான அப்படி பண்ணி போயிட்டே இருக்கான். அதுதான் வந்து முதலுதவி. ஆலோசிச்சு பண்ணாமா வானாமா, இந்த நம்ம வேலையை ஸ்கூலுக்கு லீவ் போட முடியாது, அதுக்கெல்லாம் சரி, செகண்ட் கேள்வி. டிஎம்டி ட்ரீட்மெண்ட் போது அந்த எக்ஸசைஸ் தான் பண்ணுவாங்க, அதுல நடக்கணும் ஃபாஸ்டா, ட்ரெட்மில்ல நடப்பாங்க. அந்த டைம்ல நடக்கும்போது அந்த இடத்துலயும் வந்து அந்த வலியோட மயக்கம் வருது டாக்டர். மயக்கம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, விழற அளவுக்கே போயாச்சு. அப்போ என்ன மாதிரி அது அது உண்மையாவே அது மாரடைப்பா, இல்ல அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த பேஷண்ட்டுக்கு? அது எதனால அந்த இது வருது, அது பத்தி. வந்து நேரா மயக்கம் வராது. அது வந்து அடிக்கடி ஏற்படுற அறிகுறி கிடையாது. ரொம்ப ரேராக மயக்கம். மயக்கம் பல காரணங்களாக வந்திருக்கலாம். நம்ம பிளட் பிரஷர் கம்மியாயிருக்கலாம். பிளட் பிரஷர் கம்மியாயிருந்தா மூளைக்கு ஓடுற ரத்த ஓட்டம் கம்மியாயிருந்தா அப்போ மயக்கம். அதுதான் மெயின் காரணம். இல்ல சுகர் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா மயக்கம். இல்ல பதற்றது கூட அவங்க நர்வ் சிஸ்டம் ரொம்ப வேலை செஞ்சு அவங்களுக்கு அந்த தலை சுற்றுற மாதிரி காமிக்கும். அந்த தலை சுத்தவே மயக்கம் கூட நிறைய பேர் எடுத்துக்கும். மயக்கம்னா சுத்தி இருக்கிற பொருள் சுத்துது, எனக்கு கண்ணு இருண்டு போச்சு அப்படின்னு சொல்றவங்க. இது ஏன் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்னா, சரி இதுக்கு மேல போனா மயங்கி கீழே வந்துட போறாங்களா, ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இருதயத்துக்கு ஓடுற ரத்த நாளங்கள் சுருங்கி இருக்குதா, ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்குதான்றது அந்த ரீசிடி ரெக்கார்ட் பண்றாங்கல்ல நீங்க ட்ரெட்மில் போகும்போது, அதுல பார்த்தா தெரிஞ்சிடும். அதுல ரத்த ஓட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா அதோடைய கிராஃப் காமிச்சிடும். ஸோ ட்ரெட்மில் பண்ணும் போது மயக்கம் வந்துச்சுன்னா அது ரத்த நாளங்கள் அடைப்பட்டு இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறி கிடையாது. மயக்கம் வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த இசிஜினுடைய ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு அது தெரியும். தேங்க்யூ டாக்டர். அநேகமா லோ பிளட் பிரஷர் ஆனாதான் மயக்கம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. லோ பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த நைட்ரோகிளிசரின் நாக்கு கீழே இருக்கிற மாத்திரையை கொடுக்க கூடாது. தேங்க்யூ மாரி மேம். ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நான் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஆன்லைன்ல எஸ் மேம். நீங்க ஒரு ரேஷியோ ஒன்னு சொன்னீங்க, 25% ஃபேட், 60% carb and 15% protein. இன்னும் பணம் கிணம் கட்டல, ஒன்னும் கட்டல. கேக்குதா டாக்டர்? கேக்குது. நீங்க உங்க ஸ்லைட்ல ஒரு ரேஷியோ ஒன்னு சொல்லியிருந்தீங்க, 25% ஃபேட், 60% carb and 50% protein. அது கார்ப் ஹை இல்ல, நம்ம இப்பதான் வந்து லோ கார்ப் ஹை ஃபேட்ன்றாங்களா, அது என்ன பெர்சன்டேஜ்? எனக்கு ஐம் சாரி, ஐ டிடன்ட் ஃபாலோ தட். அது ஐடியல்னு சொன்னீங்களா இல்ல நாட் ஐடியல்னு சொன்னீங்களா? நீங்க சொன்ன பர்சன்டேஜ் இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்குது. 60% மாவு சத்து, 15% புரோட்டீன், புரத சத்து, 25% கொழுப்பு சத்து அப்படின்னா இந்த புக்ல டாக்டர் எழுதியிருக்கிறாரு. நம்ம மாடிஃபைடு டயட் ஆல்ரெடி இல்னஸ் வந்தவங்க அதை மாடிஃபை பண்றதுக்கு விருப்பப்படுறாங்க, மோர் புரோட்டீன் அதிகமா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சராசரி மனிதனுடைய சரிவிகித உணவு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது மேம். 60, 25, 15. ஓகே, சோ நார்மலா இப்படிதான் இருக்கணும். ஒன்ஸ் இது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா லோ கார்ப் அண்ட் ஹை ஃபேட் பண்ணணும். ஆமா ஆமா, நம்மளுக்கு வந்து சுகர் இருக்குது, அதனால கார்பன் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பொறுப்பு இதுல வந்து மாத்திக்கிறது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ போனா மேம். சார் அமர்சன் சார். அமர்சன் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. வணக்கம் டாக்டர் சார். ஒபிசிட்டி, வெயிட் அதிகமா இருந்து அதனால வர பிரச்சனைகள்லாம் வந்து நானும் சந்திச்சுக்கின்னு இருக்கிறேன். ஐடியலா வெயிட் குறைக்கிறதுக்கு என்னென்ன சார் செய்யணும்? ஏதாவது சாப்பாடு மட்டுமா, எக்ஸசைஸ் மட்டுமா, இல்ல மருந்து கூட இருக்குதா சார்? ஓகே, முதல்ல
நம்ம ஒபிசிட்டி ஆயிடுச்சுன்ட்டு மனக்கவலைப்படக்கூடாது. நீங்க உங்க பாரம்பரியத்துல அப்பாவோ தாத்தாவோ பெரியப்பாவோ எல்லாருமே தொப்பையை பெருசா போட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம மரபணு மூலமா அது வருது. ஸோ அதனால வந்து நம்ம மனக்கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதை வந்து நான் மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு புக்ல எழுதியிருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம மாற்ற முடியாத காரணிகள். ஆனா மாற்ற முடிய காரணிகள் என்னன்னா, நீங்க சாப்பிடுற உணவினுடைய அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், சுகர் கம்மி பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஏற்கனவே பண்ற எக்ஸசைஸை விட கொஞ்சம் அதிகமா ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணலாம். நல்ல காற்றோட்டமா இருக்கிற இடத்துல கைவீசி நடந்தா அதை விட பெரிய எக்ஸசைஸ் எதுவும் கிடையாது. ஜிம்முக்கு போய் டம்பிள்ஸ் தூக்கணும், அந்த பாரை தூக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆரோக்கியமான எக்ஸசைஸ் கிடையாது. காற்றோட்டமா கையை வீசி காலையில 3/4 மணி நேரம், ஈவினிங் 3/4 மணி நேரம் நடந்தா அதுக்கு மேல பெரிய ரிலாக்ஸேஷனோ இல்ல உடற்பயிற்சியோ இல்ல. ஸோ நான் சொன்னது திருப்பி சொல்றேன். நீங்க சாப்பிட்ற உணவினுடைய அளவு கம்மி பண்ணுங்க. அதுல இருக்கிற வந்து மாவு சத்து கம்மி பண்ணுங்க. கைவீசி நடங்க ஒரு 1.5 மணி நேரம். மூச்சு பயிற்சி பண்ணுங்க. உட்காந்த இடத்துல இருந்த கூட மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஆழமா மூச்சு நல்லா இழுத்து அதை ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் லங்ஸ்லேயே வச்சு அதுக்கப்புறமா மல்லமா விடுறது தியான பயிற்சி பண்ணலாம். கொழுப்பு சத்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். உடல் எடையை வச்சுக்கிட்டு நீங்களே வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 3 மாசத்துல நான் வந்து கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. நான் அதிகமா டார்கெட் வச்சுட்டு அச்சீவ் பண்ண முடியாம மனசோர்வுல கை விடுறவங்க அதிகமா இருக்கிறாங்க. அடுத்த 2 மாசத்துல நான் 1 கிலோ கம்மி பண்ணுவேன். ஏன்னா முதல் 4-5 கிலோ கம்மி பண்றது ஈஸி. அது இன்னொரு வகையில் நல்லது. ஏன்னா உங்களுக்கு அது என்கரேஜ்மெண்ட் வரும். 4 கிலோ கம்மி பண்ணிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் நீங்க ரொம்ப லாங் ரன் போறதுக்கு உதவியா இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க. 3 லிட்டர் தண்ணி குடிங்க. கம்மியா வந்து சப்பாத்தில நெய் கொஞ்சம் கம்மியா பண்ணிக்கங்க, போட்டுங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய பர்சனலைஸ்ட் சஜஷன் ஃபார் யுவர் வெயிட் ரிடக்ஷன். தேங்க்யூ டாக்டர். நான் தெரியல. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ அமர்சன் சார். தேங்க்யூ சார். பேசுறது கேட்டுச்சா உங்களுக்கு? நீங்க மூட்ல இருக்கீங்களா சார்? பக்காவா இருக்குது. யாரு இல்ல சொல்றீங்க? இல்ல இப்போ நீங்க சொன்னது எல்லாமே கவனிச்சுனே வந்தேன் நானு. அந்த ஹார்ட் அட்டாக் 1 ஹவர் டைம் கோல்டன் பீரியட்னு சொல்றீங்களா? அதுக்கு ஏஜ் ஃபேக்டர் ஏதாவது இருக்குதா? இல்ல ஒரு 75 78 காரங்களுக்கும் இதே மாதிரி எடுத்து தப்பிப்பாங்களா 1 ஹவர்ல போனா? அது எந்த விதமான ஹார்ட் அட்டாக்குக்குமே சின்ன வயசுல வந்தாலும் பெரிய வயசுல வந்தாலும் நடுத்தர வயசுல வந்தாலுமே அந்த 60 நிமிஷம் தான். வயசானவங்களுக்கு அது வேற டைமு, கம்மியானவங்களுக்கு வேற டைம்னு கிடையாது. அந்த 60 நிமிஷத்துக்குள்ள அந்த திசுகளுக்கு ஓடுற ரத்த ஓட்டம் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடும். அந்த திசு இறந்து போயிடும். அதுக்கு முன்னாடி இதை காப்பாற்றணும்னா அதுக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தணும். அப்போ வந்து அந்த அடைப்பை கரைச்சி நம்ம ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தணும். ஸோ அந்த 60 நிமிஷம் கோல்டன் ஹவர் இஸ் applicable common to all, any age. Okay. Thank you doctor. Thank you sir. தேங்க்யூ அமர்சன் சார். thank you sir. இணைய வழியா இருக்கிறவங்களுக்கு வேற யாராவது டவுட்ஸ் இருக்கா? சபீரா மேடம், ஏதாவது கேள்வி? சார் கேள்வி எதுவும் இல்ல, நல்லாவே கிளியரா புரிஞ்சுது என்ன சொல்ல வரீங்க, நம்ம எப்படி இருக்கணும், என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு நீங்க டயட்டிங்ல இருந்து எக்ஸசைஸ்ல இருந்து எல்லாமே கிளியரா சொல்லியிருந்தீங்க. அது இப்போ நாங்க அதை ஃபாலோ பண்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். அதனாலதான் நீங்க சொன்னதை இன்னும் நான் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்க சாருக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அமைதியா கேட்டுட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். சார் கூட நிறைய ஆரோக்கியத்தை பத்தி பேசுவார் அப்துல் நசீர் சார். ஸோ அவருக்குமே கூட நிறைய விஷயங்கள் தெரியும். எஸ், தேங்க்யூ. வேற யாராச்சும்? சார் பர்சனல் ஒரு கொஸ்டின் சார். கேக்குதுங்களா? மொத்தம் நம்மளுக்கு தேவை 300. நம்ம கையில எவ்வளவு ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி வேண்டியதான். 300 இருந்துச்சுன்னா 1 போட்டா போதும்.
150 இருந்துச்சுன்னா அது 2 போடணும். 75னா 4 போடணும். நைட்ரேட்டு நாக்கு கீழே வைக்கணும், அது உடனே உருகிடும். அந்த மாதிரியான சப்லிங்குவல்னா சப்னா கீழே, லிங்குவல்னா நாக்கு, நாக்கு கீழே, சப்லிங்குவல் நைட்ரோகிளிசரின் அப்படின்னு சொன்னா ஹார்ட் ஷேப்ல தான் இருக்கும். சின்ன ரோஸ் கலர்ல மாத்திரை, ஒரு ஸ்ட்ரிப்பே 10 ரூபா தான் இருக்கும், வாங்கி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அது நாக்கு கீழே வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஸ்பிரின் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கணும். அவங்களுக்கு மூச்சு அடைக்குது, பணம் இல்லை, சுயநினைவு வைக்கிறாங்கன்னா அவங்க இப்போ வாயில் நம்ம மாத்திரை போடக்கூடாது, அது போய் வந்து மூச்சு வாழையில அடிச்சுக்கும். சுயநினைவோட இருக்கிறாங்க, பதட்டமா இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு இது ஒரு சின்ன மாத்திரை போட்டுங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போற வரைக்கும் இது கொஞ்சம் உதவி பண்ணும், இது நம்ம சேஃப் தான், இது உடனே பெயின் போகும் பாருங்க அப்படின்னு அவ்வளோ பொறுமையா சொல்லி தான் அவங்களுக்கு மாரடைப்பு வந்துச்சு. நம்ம பதற்றத்தினால அது ஒன்றும் அதிகமா படுத்தக்கூடாது. அது ஒரே ஒரு 10 ml தண்ணி இருந்தா போதும், நிறையவும் குடிக்க சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க மூச்சு திணறல இருக்கிறாங்க, வழியில இருக்கிறாங்க, அது போய் வந்து இப்போ உணவு குழல்ல போறதுக்கு பதில் மூச்சு குழல்ல போயிட்டு அது ஆஸ்பிரேஷன் ஆகக்கூடாது. டைம் எடுத்துக்கலாம், அதுக்குள்ள வேற ஒருத்தவங்க ஆட்டோ கூட சொல்லுங்க, வண்டியை ஏற்பாடு பண்ண சொல்லுங்க, வாயில போட்டு முழுன பிறகு அதுக்கப்புறமா நைட் நிறைய யூடியூப்ஸ் இருக்குது, நீங்க அதை கூட போட்டு கேட்டுக்கலாம். எல்லா கார்டியாலஜிஸ்டும் வந்து பாக்கெட் பில், இந்த பாக்கெட் பில்னா மருந்து, இந்த பாக்கெட் அப்படி இதுலயே வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ இருக்கிறவங்களே வயசானவங்களே ஒரு சின்ன இதுல கவர்ல மடிச்சு இப்ப சட்டப்பையிலே வச்சுக்கணும். வெளியே வரும்போதெல்லாம் வச்சுக்கணும், மெயினா வெளியே போகும்போதெல்லாம் சட்டையில இருக்கணும். நிறைய பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வயசு 45 மேல ஆச்சு அப்படின்னா இது வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உயிர் காக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த ஆஸ்பிரின் போய் அவங்க அந்த இது பண்றாங்க இல்லையா, ரத்த இதுவை கரைக்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளவோ வேலையை பண்ணிடும். அவ்வளோ ஆஸ்பிரின் டக்குன்னு போனா அது இன்னும் கொஞ்சம் மேல 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 ரத்த அணுக்கள் ஒன்னொன்னா ஒட்டிக்காம ஸ்னோ பால்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்னோ பால் எடுத்துட்டு அதை ஊட்டி விட்டா வழியில போற எல்லா ஸ்னோவுமே உண்டு பேச ஆயினே இருக்கும். அந்த மாதிரி எஃபெக்ட் இது கம்மி பண்ணும். ஸோ நம்மளுக்கு தேவை 300, அது எப்படி வேணா கணக்கு பண்ணிக்கலாம். கையில எவ்வளவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பெருக்கிக்க வேண்டியது. எவ்வளவு பேர் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறதுக்கு விருப்பம்? ஏன் விருப்பம் இல்லை? நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லையா? நம்மளுக்கு ஆவலனா பரவாயில்ல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஆவலனா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஆனா கூட பார்க்கலாம், நம்ம ரோட்ல யாருக்காவது வந்து அந்த மாதிரி ஆனா கூட கொடுக்கலாமே. எவ்வளோ நம்ம 1000 செலவு பண்றோம், எவ்வளோ இது பண்றோம், கையில வச்சுட்டா மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். இது நான் மட்டும் சொல்ல, இப்போ யூடியூப்ல போனா எல்லா கார்டியாலஜிஸ்டும் சொல்றாங்க. அது அவங்கள உயிரை காப்பாத்துறதுக்கு ஈக்குவல் ஆயிரும் நம்ம அதை பண்ணணும்னா. சொல்லிட்டு தான் போடணும். ஹார்ட் அட்டாக் உனக்கு இந்த இது போடு அப்படின்னு சொன்னா ப்ராப்ளம் ஆகும். அதுக்கப்புறம் என் பேர் சொல்றாங்க, நீங்க டாக்டர் தான் சொன்னா. வேற ஏதாவது கேள்வி? தேங்க்யூ டாக்டர். ஒரு கேள்வி, எப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு கேக்குறீங்களா? தேங்க்யூ டாக்டர். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 ஸ்லாட்லயுமே ஒரு நல்ல புத்தகம். இந்த புத்தகம் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. அதுவுமே சார் பேசின வீடியோவுமே நம்ம யூடியூப்ல இருக்கு. அது ரெண்டுத்தையுமே கேட்டு இதயம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது எப்படி அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம சொக்கலிங்கம் சார் வந்து சூப்பரா எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துல இருந்த விஷயங்களை நம்ம சார் சூப்பரா ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு அருமையான நேரத்துல, ஒரு அருமையான புத்தக கூட்டத்துல இந்த அருமையான புத்தகத்தை பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவாலயாவின் சார்பாக டாக்டர் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள், பிஜிவி டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். இத்துணை நல்லுள்ளங்களுக்கும் 2 முறையா வந்து சாருடைய வீடியோ செஷனை பாக்குறீங்க, பொறுமையா நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க, டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்கீங்க.